இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அனிமே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆர்கேடியா அப்படின்ற எம்பையரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தில் இங்கெல்லாம் வார் மிஷின்ஸை யூஸ் பண்ணி சண்டை கொடுக்குறாங்க. அப்படி வார் மிஷின்ஸ் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி பிளாக் ஹீரோ அப்படின்ற ஒருத்தன் அங்கே பயங்கரமாக சண்டை கொடுக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல நடந்த சம்பவம் இருக்குல்ல, இதில் இந்த கிங்டத்தை ஆட்சி பண்ணியிருந்த ரூலே இப்போ என்ன அதோட முடிஞ்சு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் நியூ ரூல் தான் வந்திருக்கோம். அதே சமயம் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேலே வேகமாக ஓடி இருந்தப்ப பில்டிங்கோட செவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உடஞ்ச பின்னா இவனும் பொண்ணுங்களாம் இருக்க ரூமில் வந்து விழுந்துருப்பேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் போடாமல் இருந்திருப்பா. குளிக்கிற இடத்துல வேணும் ஹீரோ வந்திருப்பேன். உன்னோட கடைசி ஆசை என்ன, ஏதாவது சொல்லணுமா ஆசைப்படுறியான்னு சொல்ல இவனும் நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருப்பேன். அங்கே இருக்க பொண்ணுங்களாம் அதை கேட்டு ரொம்ப காண இருப்பாங்க. என்ன பேசுறீங்க பொறிக்குமாய் பேசிக்கான்னு சொல்ல இவன் அடித்து தொங்க போட்டுருப்பாங்க. இவனை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் வேற எனக்கு நாலு முக்கியமான வேலை இருக்குது, தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பார்க்குறா, உனக்கு ரொம்ப தைரியம்டா, நீ வந்து தெனாவட்டா பொண்ணு கொடுக்குற இடத்துல வந்துக்கேன்னு சொல்ல நான் வேணுக்கு மேலாம் இல்லை, நான் வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல இவன் வச்சு இந்த கத்தியை பார்த்துருப்பா. இந்த பிளாக் ஸ்வாடு எப்படி உனக்கு கிடச்சி, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்ல இவனை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து பண்ணால் இவனை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் அந்த ராயல் மேஜிக் அகாடமின்னு. இங்கே வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே தேர்ட் இயர்ஸ்லாம் பண்ண வெளியில் போயிருந்துருப்பாங்க ஒரு மிஷின் காண்டி. அவங்க எல்லா சமயத்தில் நீ வந்துட்டேல அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு தான் செஞ்சிருப்பா. ஹெட் மாஸ்டருக்கு நம்ம ஹீரோ நல்லாவே தந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி இந்த கிங்டத்தை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரூலில் இருந்த ராஜாவோட மயனாக இருப்பேன். இவனை பிரின்ஸுன்னு தான் இவங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஏப்பா தம்பி உன்னை நான் தான் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டேன், ஆனால் வந்த இடத்துல இப்போ என்ன ஏன்டா அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன், பொண்ணுங்களும் உன் மேலே சமகாலில் இருக்கான்னு சொல்ல நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தில் இங்கே இருந்த ஓல்டு கிங்டத்தோட ரூல் எல்லாமே மாறி போயிருந்திருக்கோம். இப்போ புதுசாக இந்த கிங்டத்தை வேற ஒருத்தவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த ஹெட் மாஸ்டரும் நீ இந்த இடத்துல இப்போ என்ன வேலை பார்க்குறியாடா, நீ ஒரு நைட்டாக வந்துடுறியா அப்படின்னு இவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. நான் எப்படி இருக்கேன் இவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோன்னு வந்துருப்பா. எவ்வளோ தெரியும் இருந்தால் இவன் வந்து நீங்கள் இந்த இடத்துல வேலைக்கு வைப்பீங்க, இவனை குளிக்கிறதே எட்டு போயிட்டேன், இவனை சும்மா விட மாட்டேன்னு காண்டில் இருக்கல. இப்போ தான் அவன் பிரின்ஸுமா, சரி நீ வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னா அவனுக்கு கொடுத்துக்க, நான் அதில் எந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல ஹெட் மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதானே நான் அவனை சேலஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே நல்ல ஒரு மிகப்பெரிய மேட்ச் எனக்கு, அந்த மேட்ச் மட்டும் இவன் தோத்துட்டானா இவன் இந்த இடத்துல ஜெயிலில் தான் இருக்கானா, கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலில் தான் இருக்கா. அப்படி இந்த மேட்ச்சை மட்டும் அவன் ஜெயிச்சானா இவனை வேணா அந்த ஸ்கூலில் இருக்க நான் வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே இருக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா இவ தான் இந்த இடத்துல இப்போ பிரின்சஸாக இருப்பா. ப்ரெசென்ட் கிங்டத்தை ஆட்சி பண்ணுறதே அப்படின்னா இந்த பிரின்சஸாக தான் இருந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி பின்ன இந்த ஸ்கூலில் தான் இருந்திருப்பா. அந்த தங்கச்சி கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பா. அந்த ஃப்ரெண்டோட பேர் நாக்டு. அந்த நாக்டும் என்ன சொல்கிறான், ஒரு தம்பி சரியான பொறுக்கியா இருக்கேன், ஸ்கூலுக்குலாம் அவனை விட்டு தான் பேசிக்கிட்டேன்னு சொல்ல இந்த தங்கச்சின்னு சொல்கிறா, நீ பண்ண வேலைக்கு நான் கடன் எப்படி தான் அடைக்க போறேன்னா, ஆல்ரெடி நம்ம கிங்டம் தோற்றனால பண்ணால் அந்த எல்லா கடனும் நம்மகிட்ட தான் இருக்குது. நான் அந்த ஸ்கூலில் படித்து அவனுக்கு வந்து வேலை பார்த்தா தான் அந்த கடன் வந்து அடைக்க முடியாது. நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் நீ ஹீரோட்ட வந்து தோத்தே போக்காவுன்னு இந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பா. ஹீரோட்டு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கானு ஒன்று கேட்டிருந்தேன். ஆமாம் அவள் இது வரைக்கும் தோத்ததே இல்லை, கிட்டத்தட்ட ஒன்றே மாதிரி தான், ஆனால் நீ ரொம்ப வீக்குடா அப்படின்னு இங்கே இருக்க தங்கச்சி சொல்லியிருந்திருப்பா. நம்ம ஹீரோவும் இந்த வரைக்கும் எந்த மேட்சும் தோற்றதில்லை, ஆனால் இதெல்லாமே லக்கில் அவனும் ஜெயிச்சிருந்திருப்பேன். இங்கே எல்லா ஆடியன்ஸும் என்ன இவரோட மேட்ச்சை பார்க்குறேன்னு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா நீ கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன், வேணா பின்னாடி ஓடி போயிடுவேன்னு சொல்லல, இல்லை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இவனோட மெக்கா வந்து சமனிங் பண்ணியிருப்பேன். அந்த மிஷினை விட நம்ம ஹீரோயின் வச்சுருக்க மிஷின் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ வச்சுருக்கிறது பழைய ஓல்டு மாடல். இந்த மாடல் வச்சு இவனு தட்டு மாதிரி சண்டை ஓட்டு இருந்திருப்பேன். நீ ஒரு வடியற்ற முட்டாள்றா, இந்த மாதிரி தகரடப்போ வச்சு என் கூட சண்டை ஓட வந்துட்டியான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பண்ணால் அவனை விடாமல் பயங்கரமாக சண்டை கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோ நைஸாக எஸ்கேப் ஆகி அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இருப்பேன். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் டைம் முடிஞ்சுன்னு தோணலை, அவ்வளோதான் அந்த மேட்ச் ட்ரான்னு வந்துடும். அதுக்கான நம்ம ஹீரோ ட்ரை பண்ணியிருப்பேன். இவனை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட கிளாரிட்டி பவர் யூஸ் பண்ணி அவனை ஒரேடி அடித்து நாப்பல் பண்ணிப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரீமான பவர் யூஸ் பண்ணால இவங்களுக்கும் என்ன பவர் கம்மியாக இருந்திருங்க. ஒரு விசில் சத்தம் கேட்டுருங்க. அந்த விசில் சத்தம் கேட்டோன்னா அந்த இடத்துல ஷீல்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷீல்டு உடஞ்சி அந்த இடத்துல நிறையா மான்ஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படிலாம் வந்துச்சுன்னு இங்கே இருக்கவங்களாம் சாக்கு. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக பண்ணா எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோட தங்கச்சி கண்டிப்பாக ஹீரோ இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் சமாளிப்பேன் சொல்லி எனக்கு கூட முடியாமல் இருக்கும். நம்ம ஹீரோட்டு ஒரு ஹெல்ப் கேட்டு தான் அந்த இடத்துல போயிருந்திருப்பேன். நான் அந்த மான்ஸ்டர் தடுத்துருப்பேன், நீ கரெக்டாக அடுத்துன்னு சொல்லல. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அடுத்துருக்கோம். இவன் வேணுக்குமே டார்கெட்டாக போயிருந்திருப்பேன். இந்த சான்ஸ் சொல்லி ஹீரோயின் பண்ண அந்த மான்ஸ்டர் அடுத்துருப்பா. அவ்வளோதான் அந்த மான்ஸ்டர் இந்த இடத்த விட்டே போயிருந்திருக்கோம். ஹீரோக்கு இதில் நல்லா அடி விட்டுருந்துருக்கோம். நம்ம ஹீரோயின் இருக்காத அவள் தான் என்ன ஹீரோ கரண்டி வந்துருப்பா. அதே சமயம் ஹீரோக்கு ஒரு கனவு மயக்கம் வந்துருக்கோம். நீ என்னடா பண்ண போகிற, நீ நான் சொல்கிற படி மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்பி வச்சிருப்பேன். ஹீரோ அந்த இடத்துல அவனுக்கான காயங்கள் எல்லாத்தையும் என்ன குணமாக்க இருக்குது, சாப்பாடு எல்லாத்தையும் பண்ண எடுத்து வந்துருப்பா. இவனை ஹீரோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ப ஆரம்பிச்சிருவா. சரி நான் அவன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுன்னு சொல்லி வகுத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் எவ்வளோ காட்டின்னு இருப்பா. சரி நாளையிலேருந்து நீ இப்போ என்ன இந்த கிங்டத்துலேயே இப்போ என்ன இருக்கா, நான் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அறிவிச்சிருன்னு சொல்லி இவனை கிளம்பிருப்பா. என்னமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வேறு சாக்கா இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்க பொண்ணுகள் தான் நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணாக இருக்கேன். ஆனால் இப்போ மட்டும்தான் ஒரே பையனாக இருந்திருப்பேன். அதனால தான் இங்கே இருக்க எல்லா பொண்ணுகளும் கண்ணாக இருங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு இடம் இருந்திருக்கா. அந்த இடத்துல உட்காந்தா அதிகனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கும். இது தூரத்தந்தை ஹீரோயின் பார்த்து காண்டாக இருந்திருப்பா. ஏமா உன் புக்கை கொடுமா கேட்டா என் செல்ல பேரை சொல்லி கூப்பிட்டா தான் தருவேன். இந்த பொண்ணு வேறு கொஞ்சம் குழாவிட்டு இருப்பா. ஹீரோனுக்கு இதை பார்த்து செம காண்டாக இருக்கும். ஹீரோ நிறைய வேலை தான் முன்னாடி பார்த்துருப்பேன், நிறைய ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்து அதில் நிறைய காசு வரும். இதை வச்சு தான் அவனோட கடன் எல்லாத்தையும் எடுத்துக்கிருப்பேன்.
ஹீரோயின் சொல்கிறாங்க நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஆகணும் என்ன வந்துடுறியான்னு சொல்லி இவங்களுக்கு இருந்துப்பாங்க. அதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது அவனுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கான்னு சொல்லிட்டு இருக்கல இவங்க சாப்பாடு கொடுத்து அவளை மயக்கி இருப்பாங்க. அவள் சரியான ஃபுட்டி இவ்வளோ இருக்குது சாப்பாடு வாங்கிட்டு கம்மனு இருப்பா. இப்போ அந்த இடத்துல ப்ளூன்னு ஒரு பொண்ணு ஹீரோ தனியாக கூட்டு வந்திருப்பா. உன்ட்ட ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் சொல்லணும் உனக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் தெரியுமில்ல அதில் தனியால் வந்து ஒருத்தன் இங்கே இருக்க எல்லா மிஷினும் எடுத்துருப்பேன் அவனை பிளாக் ஹீரோன்னு கூட எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. நீ அவனை கண்டுபிடிச்சி எனக்காண்டி கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா அவன்கிட்ட எனக்கு தீர்க்க வேண்டிய ஒரு பழைய கணக்கு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோட்ட வேறொருத்த பேசிட்டு இருப்பேன் நம்மளால் அடுத்து வரக்கூடிய ஆபத்து தடுக்க முடியாது நீ எல்லாத்தையும் கொண்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பேன். இதுவும் கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ எழுந்திருந்துருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல தான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. ஸ்கூல் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயம் பரவி இருந்திருக்கா. அடுத்த நாள் அவளோட தங்கச்சி வந்துட்டு ஏன்டா அப்படி பொறுக்கிமாக்கி இருக்க வந்த முதல் நாளே சம்பவம் மாட்டேன் அடுத்து 2ஆம் நாள் சம்பவம் மாட்டேன் இப்படியே போயிட்டு இருந்தால் சரி விட்டு வராது போய் தொலை எங்கிட்டாச்சு அப்படின்னு இவ்வளோ கிளம்பியிருப்பா. நம்ம ஹீரோயினை பார்க்க கிளம்பியிருப்பா. ஹீரோயின் இருக்காத இவன் பழைய மிஷினை பண்ணால் சரி பண்ணியிருந்திருப்பா. இவ தானே இப்போ இந்த இடத்துல பிரின்சஸாக இருப்பா உன்னோட பவரை வச்சு இந்த கிங்டத்தை நீ கடைசி வரைக்கும் ப்ரொடக்ட் பண்ணியான்னு சொல்லி இவ்வளோ ஒரு ஸ்வாடு கொடுத்துருப்பா. ப்ரொடக்ட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச பண்ணுவேன் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு வாங்கியிருப்பேன். சரி உன்னை பற்றி எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்மளாம் பின்னா இப்போ ஒரே டீம் ஆகிட்டா நான் அந்த இடத்துல உன்னை வந்து பதவி கொடுத்துட்டல நீ இப்போ ஒரு நைட்டாக தான் இருக்க அதனால பின்னா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்களே ரெஸ்டாரண்ட் வரக்காண்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட பர்சன் இருக்காது. நம்ம ஹீரோ தேவையான சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருப்பேன். நம்ம ஹீரோ அவனுக்கு கொடுத்து ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். நீ வேறு லவ்மா மிஷினை தானா சரி பண்ணுற ப்ரின்சஸாக இருக்க ஜாலியான வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்ல நான் ஒன்றும் ஜாலியான வாழ்க்கைலாம் வரல அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் இங்கே நீ காணாமல் போயிட்ட அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நான் தான் பிரின்சஸானு சொல்லி என் வகுத்தில் ஒரு சிம்பிளை போட்டாங்க அது அவங்களோட அந்த ஃபார்மர் எம்பையரோட சிம்பிளை தான் அவள் வகுத்தில் போட்டுருப்பாங்க. இவளை வந்து பிரின்சஸாக அவங்க தான் வலுக்கட்டாயம் ஆக்கியிருந்திருப்பாங்க. இவளுக்கு அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்காது. நம்ம ஹீரோ கனவுல எல்லாரையும் கொல்லுன்னு சொன்னால ஒருத்தன் அவன் வந்து இவனோட அண்ணன் போல இருக்க அது அண்ணன் நீ இப்படியே இருந்தாலும் நீ வந்து ராஜா ஆக மாட்டடா நான் சொல்கிறத மட்டும் கேளு எல்லாத்தையும் கொண்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்பி வச்சிருப்பேன். இதுவும் கனவான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம்காண்டி ஹீரோயின்லாம் கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்னும் நைட்டில் ஜாயின் ஆகலை கம்ப்ளீட்டாக அதனால கிளம்பாமல் இந்த இடத்துல இருந்திருப்பேன். தங்கச்சி சொல்லிட்டா இந்த மிஷினுக்கு நீ போகலடா எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல இல்லை என்னால் இப்போ போக முடியாதே அது போனோம்னா ரூல்ஸை மீற மாட்டேன்னு சொல்ல தூரத்தில் ஒரு ஸ்லைம் வந்துருக்கா அந்த ஸ்லைமுக்குள்ளே விசில் அடித்து ஒருத்தர் வந்துட்டுனா அந்த ஸ்லைம் வந்து ஆக்டிவேட் பண்ணிப்பேன். ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுத்துங்க உள்ளேருந்து நிறையா மான்ஸ்டர்லாம் வெளியில் இருந்திருக்கா. இவன் தான் ஃபார்மர் எம்பையர் இருக்குல்ல அதாவது இந்த ஆர்கேடி எம்பையர் அழிஞ்சிருக்கும்ல அந்த பிளாக் ஹீரோவால் அதில் ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த புது கிங்டத்தை வெறுத்த மணிக்கு பண்ணால் இவனோட எனிமையாக வந்திருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த கமெண்டர் தான் இந்த மாதிரி நிறையா மான்ஸ்டர்லாம் ஏவி விட்டு இப்போ இருக்க கிண்டத்தை நாசம் பண்ணிட்டு இவன் வந்து ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ தூரத்தில் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லி காப்பாற்றலாம் கிளம்புனா இந்த தங்கச்சின்னு சொல்கிறா நீ அந்த பிளாக் ஸ்வாடை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லல சரி நான் பார்த்துக்கிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவனை கிளம்பியிருப்பேன். தூரத்தில் இவங்க வந்து பின்வாங்கிலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனால் ஹீரோ இருக்காத அவள் பின்வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு சண்டை கொடுங்க தெரியல அவளை எடுத்து நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவனும் பக்கத்தில் வந்து வாய்த்தில் வந்து சில சிம்பிள் அந்த சிம்பிளை போட்டதே நான் தான். இப்போ அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி இவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் ட்ரை பண்ணல. ஹீரோயின் ஒரு கத்தி எதுக்கி போடுறதுவா இல்லை அவனுக்கு அடி விடுறதுக்கா இவன் கோவத்தில் வந்து ஹீரோயை பொறுத்து தான் ட்ரை பண்ணல. அவன் ஹீரோ தான் வந்து தடுத்துன்னு இருப்பேன். அவனோட பிளாக் ஸ்வாட் பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியிருப்பேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துங்களே அந்த சம்பவத்தை பண்ணதே நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த கத்தி வச்சு தான் இந்த டிராகன் மிஷினே இப்போ என்ன ஒன்று சம்மனிங் வந்திருப்பேன். இந்த பவர் மூலமாக அங்கே இருக்க எல்லாத்தையும் என்ன பொண்ணு சார்த்திருப்பேன். அங்கே இருக்க கமாண்டர் கேட்குறேன் நீ எதுக்காக நான் நம்ம கிங்டத்துக்கே துரோகம் பண்ணுறேன் இவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கமாண்டர் சொல்லல அவை எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அங்கே இருக்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ தனியாக இருந்து அங்கே இருக்க எல்லா ரோபோட்டையும் போட்டு பிறந்துக்கிட்டு இருப்பேன். இதனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி மேக்க வச்சுருப்பாங்க. ஹீரோடுக்கு இந்த பார்ட்டிலாம் பிடிக்காது இருந்தாலும் ஹீரோ ஹெல்ப் பண்ணாலும் அவளுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கணும் அவங்க தான் அந்த பார்ட்டியை சீக்கிரட்டாக அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி இதை அந்த நாக் ஒன்று சொல்லியிருந்திருப்பா. இங்கே பார்ட்டியும் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. ஹெட் மாஸ்டர் கூட இங்கே தான் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமேனு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல இதை நம்ம ஹீரோட்ட நான் கொடுத்துருவேன். இதை ஹீரோட்ட வந்து யார் பிடுங்குறீங்களோ அவங்களுக்கு ஹீரோ வந்து என்ன வேணால் செய்வேன் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஹீரோட்ட என்ன வேணால் கேட்கலாம். அதனால் இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்மை யார் பிடுங்கணுமோ பிடிக்கோன்னு சொல்லி இவங்களும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க வேறு நிம்மதியாக பார்ட்டி கொண்டாடலாம் பார்த்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாது நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வந்துருப்பேன். ஹீரோயின் வேறு ஹெல்ப் பண்ணியிருப்பா. தேங்க்ஸ்மா நீ ஒரு ஆள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல சரி நான் வந்து ஒன்று கேட்கணும் நீ எத்தனை பிளாக் ஸ்வாடு அதுக்கு என்ன பயங்கரமான பவராக இருக்குன்னு சொல்ல இவனு அந்த ஸ்வாடோட பவரை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீ என்ன மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ நான் ட்ராப் பண்ணி பிடிச்சிருந்துருப்பேன். ஏன்னா அந்த ஸ்வாடை அவனை எடுக்க விடாமல் சரி நான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்ம் அவன்கிட்ட கொடுக்கறது விட்டு இவன் டக்குன்னு இந்த பொண்ணை மாதிரி நைஸாக எஸ்கேப் பண்ணியிருப்பேன். பின்னாடி அந்த இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இருக்கல அவள் இருந்திருப்பா. அவன் தங்கச்சி தான் சொன்னான் நான் அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம் எடுத்துனா நீ கூட எப்பயுமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடாமலாம் தெரியல இவன் டக்குனு அந்த ஃபார்ம் எடுத்து போய் உன் கூட இன்னொரு நாள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றமான்னு சொல்லி டக்குன்னு ரெஸ்டேட் பண்ணுற ரூமுக்குள்ள அங்கே வந்து உட்காந்துருப்பேன். இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி லைப்ரரி உள்ளக்கு சொல்லி வந்திருப்பேன். பொண்ணுங்களாம் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஹீரோ எப்படியாவது தோக்கடிச்சாங்கன்னா ஒருவேளை அவன் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெஸ் சேர்ந்து வர பார்த்தா எனக்கு பண்ணுறது இல்லை அவன் எப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அவன் ரொம்ப நல்லது இல்லை ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்.
என்னடா நம்ம மூஞ்சி முன்னாடி பெண்ணா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம ரொம்ப பெண்ணா நல்லவே நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த இடத்துல ப்ளூன்ற ஒரு பொண்ணு வந்திருப்பா. பார்த்தாவே இங்கே தானே வந்திருப்பேன். இதை ஒன்றும் பார்த்துட்டு கூட இருக்க வேண்டாம் சொல்லாமல் போயிருந்திருப்பா. ஹீரோ நீ வெளியே வாடா, டைம் இன்னும் என்ன முடிஞ்சிச்சு, அதனால பெண்ணா நீ தைரியமாக வெளியே விடலான்னு கூட சொல்லியிருப்பா. தேங்க்ஸ்மா ரொம்ப நன்றின்னு சொல்ல. சரி அந்த ஃபார்மை கூட பார்க்கலான்னு சொல்ல, உங்கள் ஃபார்ம் வாங்கி பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா ஏமாட்டியா, நான் தான் அந்த கிளாஸில் டைமை கூட செட் பண்ணேன், என்னடா அப்படி ஏமாட்டுன்னு சொல்லி இவங்களும் என்ன இவனை வந்து ஏமாற்றி இந்தமாரி நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ என் கூட லப்பராக இருக்க போறடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் ஹெட் மாஸ்டர் ஹீரோட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த விசில ஊதிதான் ஒருத்தர் மான்ஸ்டர் வந்து வர வச்சிருப்பேன். அந்த விசிலையும் இவங்க பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷலான விசில், மான்ஸ்டர் ஏவியோக்கான விசில். இந்த விசில எவனோ வச்சிருந்து இந்த கிங்டத்தை நாசமெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இதை வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த தங்கச்சிக்காரி நீ அந்த பொண்ணை மட்டும் நம்பாத, அந்த ப்ளூ வந்து உன்னை ஒரு வாரத்துக்கு என்ன வேணா செய்யலாம், அதனால பார்த்துடான்னு சொல்ல. அடுத்த நாள் அவளும் சொல்கிறா, நான் வெளியிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்டு, அதனால் எனக்கு இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நான் ஏன் திரும்ப அந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் மேரேஜ் நடக்க போகுது, ஆனால் அந்த மேரேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் தான், 2 கிங்டத்துக்கு நல்லா நடக்கக்கூடிய மேரேஜ், ஆனால் அதை வந்து எனக்கு நிப்பாட்டணும் ஆசை, அதுக்கு என்னோட பட்லர் வேறு வருவாங்க, கூட மெய்டு மாதிரி ஒருத்திருப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து என்ன மாதிரி ஏதுன்னு வந்து பார்க்க போகிறாங்க, அதனால உடனே நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன்னா பேசாமல் கம்முன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து டெம்பரரியாக பாய் ஃப்ரெண்டாக வச்சுருக்காண்டி தான் இந்த ஒரு பிளானை அவங்களுக்கு போட்டுப்பாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்து சுத்தமாக பொறுத்துக்க முடியல, ஏன்னா பக்கத்தில் ஒன்றா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துலாம் ஒன்றா இருக்கிறது டக்குன்னு ஹீரோயின் வந்துருப்பா. என்ன பண்ணிட்டீங்க நைட்டு போய் தூங்கலையான்னு சொல்லல. இந்த இடத்துல அந்த ரோசி பொண்ணு வேறு நம்ம ஹீரோட ஷோல்டரில் சாத்துருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு என்ன காண்டாயிருது, சரி நான் ஆல்ரெடி பண்ண ஹீரோ லவ் பண்ணாது அதான் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோயின் வேறு டக்குன்னு ஒரு பிட்டை போட்டுருப்பா. அதான் அந்த ப்ளூ பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி இவ்வளோ கொஞ்சம் சோகமாக இருந்திருப்பா. அடுத்த நாள் இந்த ப்ளூ பொண்ணு ஹீரோ கூட்டிகிட்டு போனா ட்ரெஸ்ஸும் இருக்காண்டி கிளம்பியிருப்பா. ஏன்னா இவளோட பட்லர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, அதனால் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே இவ்வளோ ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் வேணாமான்னு சொல்லியிருந்திருப்பேன். இதே 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டே ஒரு சந்தில் வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நிறைய பேர் இவங்களை சுற்று போட்டுருப்பாங்க. ஏலேருந்து இப்போ என்ன நிறைய ரோபோட்ஸோட நீங்கள் அசந்திங்கன்னா உங்களை சுற்றுவோம், நீங்கள் அவ்வளோதான் இந்த இடத்துல செத்து பேருன்னு சொல்லி மிரட்டின்னு இருப்பாங்க. இந்த பொண்ணை நான் என் கத்தி எடுத்து நான் என்னோட மிஷினை சமனிங் பண்ணுறேன், நீ அதை கட்டி இவங்க 2 பேரையும் சமாளிடான்னு சொல்ல நம்ம ஹீரோ இவங்க 2 இடத்தை அடிச்சு போட்டுருப்பேன். இந்த பொண்ணு அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு குழந்தை கட்டி இருந்திருப்பா. ஹீரோயின் அப்போ அந்த இடத்துல ரோசி பண்ண 2 பேருமே அந்த இடத்துல வந்திருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் அங்கே வந்தீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கல, ஒருத்தன் தப்பிச்சு ஓடி இருந்திருப்பல, அந்த பாய் போல இங்கே இந்த பொண்ணோட பட்லர் வந்து நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா பார்க்கணும் தான் இருப்பாங்க. இவங்கள்ட்ட நம்ம ப்ளூயும் இந்த என்ன பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கேன், அது மட்டும் இல்லை இது இந்த இடத்துல ஃபார்மர் பிரின்ஸாக இருந்தேன்னு சொல்லல. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து காண்டாயிருச்சு, அவளும் உண்மையாக சொல்லலாம் இல்லை இதெல்லாம் வாய பண்ணியிருப்பேன். இப்போ தான் இந்த இடத்துல லாடுன்னு ஒருத்தர் வந்திருப்பேன், அவன் பெரிய பணக்காரன் போல இருக்குது. இந்த பொண்ணை ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லியிருந்திருப்பேன். அவளுக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கல. இந்த பாத்தியா இவன் தான் என்ன என்னோடய ஃபியூச்சர் ஹஸ்பண்டு, இவன் தான் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவனும் பொய்யை சொல்லியிருந்திருப்பா. அப்படியா இவன்ட்டெல்லாம் எந்த பணமும் இல்லையே, இவனை போய் நீ எதுக்கு லவ் பண்ணுறது இல்லை, பணம் இல்லாட்டி பரவாயில்ல அவனுக்கு நிறையா பவர் இருக்குன்னு சொல்ல. அவ்வளோதானே சரி அப்போனா நான் வந்து இவனை சேலஞ்ச் பண்ணுறேன், நீ என்னை வந்து 1 தோக்கடிச்சான்னு சொல்ல. 1 வேணாம் நம்ம வந்து 2-2 போட்டுக்கலான்னு கேட்க ப்ளூன்னு சொல்லியிருப்பா. நீனும் என்னோட பட்லாம் டீமாக இருந்துக்கோங்க, நானும் ஹீரோன் டீமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி இன்னும் 3 நாளில் அந்த மேட்ச் நடக்கும், டே ஹீரோ ஓடி போயிடான்னு சொல்ல. கண்டிப்பாக அந்த மேட்ச்க்கு நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அதே சமயம் இந்த இடத்துல ப்ளூ இருக்கால, அவளும் என்ன டோர்னமெண்ட்டுக்கு வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு, நீ அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான நல்லா பண்ணி இருக்கிற பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்போ தான் வந்துருப்பா. ஓ இதான் விஷயமா, சரி இப்போ பொலிட்டிக்கல் மேரேஜ் தடுக்கிறதுக்காண்டி தான் இப்படி ஒரு ஆக்ட் போட்டால, நான் கூட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் நினச்சேன், நான் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுறது சொல்லிட்டு இவ்வளோ அந்த மிஷினுக்கு வந்து நிறைய அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறக்காண்டி உதவி பண்ணுறக்காண்டி ரெடியாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோ வேறு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். ஹீரோயின் நோட் பண்ணியிருப்பா. இப்போ ஒரு பொண்ணு வா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ரூம் கூட்டி வந்திருப்பான். அந்த ரூமில் நம்ம ஹீரோயின் அப்புறம் இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் 2 பேருமே எல்லாம் மெய்டு மாதிரி வேஷம் போட்டுருப்பாங்க. இது எல்லாமே உனக்காண்டி தான், நீ ரொம்ப வேலை வந்து டயர்டாக இருக்கல, அதனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி பிளான் பண்ணா. அவனோட டைட்னஸை போக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டாந்துல்ல. அதான் நான் இதுக்கு முன்னாடி பிரின்ஸாக இருந்து இந்த மாதிரிலாம் மெய்டெல்லாம் வச்சு வேலைலாம் வாங்கினதில்லை, அதனால் எனக்குலாம் புதுசாக இருக்கிறது இல்லை. ஹீரோயின் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நான் உன்னோட மெயில் இன்னைக்கு சொல்ல. ஆனால் அதெல்லாம் வேணாமான்னு இவனு சொல்லியிருந்திருப்பேன். அதே சிவா ஒரு குரூப் மீட்டிங் இந்த இடத்துல ஆர்கேடியா எம்பையர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த ஆர்கேடியா எம்பையர் பக்கத்துலேயே ஒரு 3 கிங்டம் வந்திருப்பாங்க. அந்த 3 கிங்டத்தையும் சேர்த்து ஒரு முக்கியமான குரூப் மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த குரூப் மீட்டிங்கில் ராக்னனார்க் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர், பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இருக்குது. அது ஸ்டோனாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை யாரோ இப்போ உடச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச திரும்ப வரப்போன்னு இல்லை, அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு இங்கே இருக்கவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் ரூன்னு ஒரு இடிஞ்சு போனால் பாலடைஞ்சு போன இடம் இருக்கா, அந்த இடத்துக்கு நம்ம போய் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெப்பன்லாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை என் மயம் பார்த்துக்கேன்னு சொல்லி இங்கே இருக்க லாடை தான் அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் இங்கே இருக்க ஹெட் மாஸ்டரும் இந்த விசில் இருக்குல்ல, இந்த விசிலை வச்சு நாளைக்கு நீங்கள் நடக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் போகிறீங்க. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். இது சடனாக பண்ண இப்போ நைட் வந்துருச்சு. ஹீரோ தான் ஹெட்டாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த மிஷினுக்கு ப்ளூ இருக்கால, அவளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கான இருப்பா. நீ எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கான வந்திருக்கேன், நீ ஃபாரின் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல, என்னோட டேலண்ட் இன்னும் தான் சரியான சமயம், அதனால தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கான வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பா. அதே சமயம் இந்த இடத்துல நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கல, அவளும் பண்ண ஹீரோ குளிக்கிற இடத்துல இருக்கா. நீ ஏமா இங்கே வந்து சொல்லி நம்ம ஹீரோ வேறு பார்த்துக்கிட்டு மயக்கம் படிக்கல ஒரு
ஒரு மாதிரி இருந்திருப்பா. குடிச்சிக்கிட்டு இருக்கையில தூங்குறியம்மான்னு சொல்லி இவனும் அவரோட முதல்ல ஒரு தளம்பு இருக்கா, என்ன இந்த தளம்பு காணாமன்னு இவனை ஆத்தியமாக வருவேன். நாளைக்கு வந்து நீ முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் போகல, பார்த்து சேஃபாக அந்த இடத்துல நிறைய டேஞ்சர் இருக்குன்னு அவ்வளோ சொல்லியிருப்பா. அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு கிளம்பில் தான் லாட் இருக்கல, அவன் தான் இந்த இடத்துக்கு ஸ்பெஷல் ஹெட்டாக வந்து இருப்பேன். உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே நான் சொல்லல, இங்கே இருக்க ஹீரோயினுக்கு சமகாண்டாது, இவன் கூட தான் என்னால் போக முடியாதுல்ல, உனக்கு என்னவா வருமே, என்னோட ஃபியூச்சர் வேவ் இங்கே இருக்கா, அதனால நான் கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ட் பண்ணுற கண்டித்து வரணும்னு சொல்லிட்டு இனி அந்த ரூன்ற இடத்துக்கு என்ன போயிருந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய டீமன் இருந்திருக்கா. அந்த டீமனும் என்ன என்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கா. இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்டர் அவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டாக அடிச்சுருந்துருப்பேன். ஹீரோட்டி சொல்லிட்டேன், ஏடா சண்டை போட்டுக்கலாமா, நான் சண்டை விட்டு அந்த மான்ஸ்டர் அடிச்சேன்னா நான் அவங்க கூட நடக்கக்கூடிய சண்டையை நான் போடாமல் வந்துடுறேன், இந்த பொண்ணு நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்படி நீ தோற்று போயிட்டேன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் கூட சொல்ல, இந்த ப்ளூ பொண்ணு இருக்கல அவன், நீங்களாம் சண்டை விடலாம், நானே இந்த மான்ஸ்டர் அழிச்சுறேன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் அழிச்சிருந்திருப்பான். அதுக்கு முன்னாடியே அந்த லாடு போயின்னா அவனோட ஆயுதத்தை வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிப்பேன். அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு ஃப்ளாஷ் ஏற்பட்டிருக்கான். அந்த ரூயின்லேயே ஒரு ஃப்ளாஷ் ஏற்பட்டிருக்கான். நம்ம ஹீரோட சின்ன வயசு ஃப்ளாஷ் ஆகல ஒரு சீக்கிரட்டான டெக்னிக் யூஸ் பண்ணி நல்லா அடி விட்டுருந்துருக்கோம். இதெல்லாம் நினச்சி 10 மணிக்கு எதிர்த்து பார்த்தா வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. இதுதான் அந்த ரூனாக இருந்திருக்கா, இது அந்த ப்ளூ பிரிண்ட் தான் சொல்லியிருப்பா. சரி நம்ம சென்டரான இடத்துக்கு போவோம், அங்கே தான் இந்த கீயை வைக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவரும் நடக்க முடியாமல் இருப்பா. நம்ம ஹீரோ தான் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்துருப்பேன். இவங்களும் அந்த ரூனோட சென்டர் பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. அந்த சென்டர் பிளேஸ் தான் அந்த கீ வைக்கிறதுக்காக இவன் கீ வைக்கலான்னு ரெடியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பண்ண அந்த சென்டர் பிளேஸ் வந்துருப்பா. இப்போ சென்டர் பிளேஸில் இந்த அடுத்த செகண்ட் பண்ணால் என் கோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு ஒரு வாய்ஸ் வந்திருக்கா. இந்த விசில் ஒன்றும் கீ கிடையாது, இவ தான் அந்த இடத்தோட கீயாகவே வந்திருப்பா. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கான். இவ இந்த இடத்துலேருந்து தான் சர்வே வேலையும் வந்திருப்பா. இவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல இருக்கா, இவரை வந்து இந்த இடத்துல ஒருத்தன் தத்தெடுத்து போய் தான் வளர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நோபல் ஃபேமிலியில் இருந்திருப்பா. ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் தான் வெளியிலேருந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பா. இவ இந்த இடத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வாலண்டியராக அந்த ஒரு மிஷனுக்கு வந்திருப்பா. இவளை யாருக்குமே பிடிச்சிருக்காது இவரோட இடத்துல, ஏன்னா வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் வந்தா இவளை எல்லாம் ஏலியன் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இவளும் நல்லா டேலண்டடாக தான் இருப்பாள். அந்த டேலண்டடாக இருந்தாலும் இவளை யாருக்குமே பிடிச்சிருக்காது. அதனால தான் இந்த இடத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேது, அதனால இந்த ஒரு இடத்துல என்னோட பாஸ்ட் என்னன்றது நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்பவே சோமாக ஃபீல் பண்ணிக்கல. நீ இன்னும் சோமாக ஃபீல் பண்ணாத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், யாருக்கு பிடிக்கலன்னு இல்லை, நீ என்னோட கிளாஸ்மேட், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அப்படி பொண்ணுங்க பேசினாலே பின்னா மயங்கிடுறா, பொண்ணுங்க சொல்கிற எந்த ஸ்டோரியும் நீ நம்பக்கூடாது, பொண்ணுங்க கண் கலங்கி ஏதாச்சும் சொன்னாலும் நீ நம்பவே கூடாது, இப்படி இருக்கியாடா நீலாம் அப்புறம் பிரின்ஸாக இருந்தேன்னு சொல்ல. அடா என்னோட கதையை வேணாமா, என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பீரியல் கோர்ட் இருக்காங்கல்ல, அந்த கோர்ட் வந்து இப்போ என்ன என்னோடய ஃபேமிலியை இப்போ என்ன வெளியேற்றிருப்பாங்க, எல்லாமே இவரோட தாத்தாவால் தான் இருந்திருக்கான். இவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவங்க அம்மா எல்லாத்தையும் என்ன இவங்களும் எடுத்து இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ செமக்கோமாக இருந்திருக்கேன், இவங்களை பழிவானும் துருத்துருந்துருப்பேன். ஆனால் அந்த இடத்துல இவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவனை நல்லாவே பார்த்துருப்பா. அதனால தான் இவன்ட்டு இருக்க அந்த ஹேட் எல்லாமே குறைஞ்சிருந்துருக்கும். ஹீரோயின் இவங்க இருக்கிறத கரெக்டாக இருப்பா. அம்மா நீங்கள் ரெண்டே எவ்வளோ நேரம் இங்கே இருக்கீங்க, ஏதோ பண்ணிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தேகமாக கேட்டுருந்துருப்பா. அடுத்த நாள் இவங்க வந்து சேஃபாக என்னோட இடத்துக்கு போயிருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயமும் அப்படின்னா அவனோட தங்கச்சிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அந்த தங்கச்சி கேட்குறா, சரி அந்த இடத்துல அந்த கீ என்னாச்சு, அது ஆக்டிவேட் ஆச்சு இல்லை அந்த விசிலத்துக்கு வந்துடல, அது ஆக்டிவேட் இல்லாமா, அது ஒரிஜினல் கீ இல்லைன்னு இவனு சொல்லியிருப்பேன். சரி இந்த டீயை குடின்னு சொல்லி இவன் கொடுத்துருப்பா. கொடுத்து அடுத்த செகண்ட் பண்ணா இவன்ட்டு இருக்க ரெக்வெஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போயிட்டுனா இவனும் இந்த இடத்துல ப்ளூ பண்ணிட்டு கொடுத்துருப்பா. ப்ளூ தான் அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்ச் நடக்கிறக்காண்டி இருக்கும்ல, அந்த மேட்ச்சில் தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காண்டி இவளும் கிளம்பியிருப்பா. இவனோட பட்லரே லாடு தானே டீமேட்டாக இருந்திருப்பாங்க. லாடு இருக்கல, அந்த பட்லரை போயின்னா அவரோட பவர் எடுத்து இவனு தூங்க வச்சுருப்பேன். இவன் ரெண்டு பண்ணால் பயங்கரமாக சண்டை ஓட்டு வந்துருப்பாங்க. ஹீரோ இந்த இடத்துல வரக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னா அந்த டீயில் வந்து மயக்கமருந்து கலந்து தங்கச்சி மூலமாகவே இவனும் கொடுத்துருந்துருப்பா. இந்த இடத்துல இந்த லாட் இருக்கல, அவன் இந்த பொண்ணை பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இந்த பொண்ணை பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் இல்லை, இது இந்த பொண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, நான் தான் கீன்றதும் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுல, அதனால தானே பண்ண என்னை வச்சு யூஸ் பண்ணி நீ வந்து அந்த ரூயினில் இருக்க எல்லா பொருளையும் எடுக்கலாம் பார்க்குற. ஆமாம் அப்போ எடுக்கலாம்னு பார்த்தேன், சரி இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல, உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, ஒன்று என்னை மாஸ்டர் ஆதிக்க இல்லை இந்த இடத்துல செத்து போய் சொல்லி இவனும் பக்கத்தில் அடிக்கிறக்காண்டி வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து காப்பாற்றிட்டு வந்திருப்பேன். அவனோட பிளாக் ஸ்வாட் பவரை வச்சு அந்த இடத்துல வந்திருப்பேன். ஏடா ஒரு பொண்ணுக்காண்டி உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டியாடா, இதை வச்சு என்ன அடிக்க போய் நினைக்கான்னு சொல்லல, இவனை அடுத்து இருந்திருப்பேன். ஆனால் அவனுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆக்சுவலாக இவனோட மிஷின் ஸ்பெஷலான மிஷினு, ஆப்பனோட்டோட எல்லா எனர்ஜியும் முடியும், ஆப்பனட் முன்னில் யாரோட மெஷினோட எனர்ஜி வேணால் அதாவது உறிஞ்சு இது வந்து இதோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம ஹீரோக்கு எல்லா ஹீரோட பவரே இப்போ என்ன இவன் ஊற்றி ஹீரோ கொஞ்சம் தடுமாறி நில குழந்து இருந்துகிட்டு இருந்திருப்பேன். பொண்ணு எனக்கெல்லாம் நீ சண்டை விட வேணா, நான் ஜஸ்ட் ஒரு டூல் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் உனக்காண்டி கண்டிப்பாக சண்டை விடுன்னு சொல்லிட்டு இவனும் இவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பண்ணா, இது என்னதான் இவனோட பவர் ஊழ்ந்தாலும் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்கில் பண்ணால் அந்த இடத்துல லாடு ஒரு போர்டு போட்டுருந்துருப்பேன். பெரிய பிளாஸ்ட் ஏட் பண்ணிருக்கா, எல்லாம் முடிஞ்சிச்சு வாப்போலாம் சொல்லி இவனை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன் அந்த பொண்ணை. அடுத்த நாள் இந்த இடத்துல பட்லரும் உங்கள் ரெண்டுத்துக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன், ஏன்னா நீ தனியால் வந்து பண்ண அந்த லாடே தோக்கடிச்சிட்ட, நீ வந்து நல்லவனாக இருக்க, அதனால் பண்ணால் நான் எங்கேஜ்மெண்ட் பண்ணலாம் இருக்கேன், நான் சாரிப்பா அவனை பற்றி குணம் தெரிஞ்சுக்கிறாமல் நான் டக்குன்னு வந்து மேரேஜுக்கு வந்து ப்ரப்போசல் பண்ண வச்சுட்டேன். இங்கே இருக்க எல்லா ஃபேமிலிட்டையும் இந்த பொண்ணு கொண்டே பிடிச்சிருக்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கிளம்பிச்சிருப்பாங்க.
இங்கே இருக்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏமா அப்படி சொன்னேன் அப்படின்றத, நீ என்னடா இதை சொன்னேன், நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது சும்மா அதை சண்டையில் சொல்லிட்டேன். சரி அப்போ வேணான்னா விட்டு கல்யாணத்தை வந்து என்ன வேணான்னு சொல்லி நிறுத்தி வச்சு வந்தில்ல, பிள்ளைங்க டீஸ் பண்ணாதுன்னு தெரியல. எனக்கு உன்னை பிடிச்சிச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உன்னைய தவிரன்னு சொல்லி இவ்வளோ கிஸ் பண்ணியிருப்பா. இதை பார்த்து ஹீரோயினாக சமகானில் வந்துருப்பா. அதே சமயம் எங்கள் ஸ்கூலில் நைட் நேரம் ஒரு பொறுக்கி போய் இங்கே இருக்க பொண்ணுகிட்டலாம் அம்பளத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ தான் லாடோட சண்டை விட்டா, அடுத்து இன்னொரு வேலையை நடத்தி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கல. இங்கே செலீஸ்னு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பொண்ணு அடுத்து வரப்போகிறா. அவளுக்கு நம்ம ஹீரோ இந்த ஸ்கூலில் இருக்கலாம் தெரியாது. தெரிஞ்சுதான் அவள் சமகாண்டாயிருவா. எனக்கு பையனாலே சுத்தமாக பிடிக்காது. நீ வேறு அந்த இடத்துல ஒரே பையனாக இருக்கேன், அதனால் கண்டிப்பாக வந்து டார்ச்சர் பண்ணலாம் பார்த்துருந்துங்க. அப்புறம் உனக்காண்டி ஒரு வேலை வச்சுருக்கோன்னு நம்ம ஹீரோக்கு பொண்ணு ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த பொறுக்கி போய் பொண்ணுகிட்ட தானே உங்களுக்கு, அதனால் நம்ம ஹீரோ பையன்றால அவங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. தூரத்தில் பார்த்தா அந்த செலீஸ் பொண்ணு பூனைக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீ நம்ம பூனைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவே அதை பார்த்துக்கிட்டு இருந்தா பின்னாடியே பின்னா அந்த பொறுக்கி பையன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரியா அவன் இந்த பொண்ணோட கழுத்துலேயே கத்தி வச்சுருப்பேன். இவனு தடுக்கிறதுக்காண்டி பின்னா தள்ளி விட்டுருந்துப்பா. அவன் டக்குன்னு ஸ்மோக் போட்டுப்பேன். அந்த இடத்துல செலீஸ் பொண்ணு வந்துருப்பா. இந்த செலீஸ் பொண்ணை வந்து அவன் காயப்பத்தலாம் ட்ரை பண்ணல. இவ தான் நடுவில் பொண்ணு அந்த காயத்தையும் வாங்கியிருந்திருப்பா. இவன் இதில் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. செலீஸ் பொண்ணு இவளை பொண்ணு நினச்சி தான் பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவாக சரி நீ எதுக்கும் அந்த பூனை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தில்ல, நான் நார்மலாக எல்லாரோட ஃப்ரெண்டியாக இருப்பேன், அதனால தான் பார்க்குற எல்லாத்துலேயும் பேசுவேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கியப்பா, உனக்கு அந்த காயம் மட்டும் ஒன்றும் ஆகலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சரி குட் நைட்டு சொல்லி அனுப்பி வச்சுருப்பா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட அவனோட பேர் லூனோன்னு சொல்லியிருப்பேன். இவன் காலையில் டயராக உட்காந்து இருக்கல, ஹீரோயின் ப்ளூ பண்ணு 2 பேருமே பின்னா ஏன் கூட நீ வா, அவனோட டைனஸ் எல்லாத்தையும் போக்குற 2 பேர் சண்டை ஓட்டுருப்பாங்க. அந்த லாட் இருக்கல அவனை ஜெயிலில் போட்டு வந்துருப்பாங்க. அப்போ இருக்கிற இடத்துல அந்த ஊடி போட்ட பொண்ணு வந்திருப்பா. நீ எனக்கு தயவு செஞ்சு வெளியில் விட்டுரு, நான் உனக்காண்டி இந்த வாட்டி எந்த ஹெல்ப் பண்ணாமல் பண்ணுறேன்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கல. அவள் உடம்புல பண்ணா இந்த மான்ஸ்டர் சீரை பண்ணா அவளும் இன்ஜெக்ட் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் நிறையா மான்ஸ்டர் பண்ண ஸ்கூலே சுற்று போட்டுருக்கா. நம்ம ஹீரோ சரி நம்ம பொண்ணுட்டு போய் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுமான்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணே பண்ணா டேரெக்டாக அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பா. ஹீரோ இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாது, அவன் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு இங்கே இருக்க ஹெட் மாஸ்டர் எடுத்து சொல்லியிருந்திருப்பா. ஏன்னா நீ பண்ண வரைக்கும் போதா ரொம்ப தேங்க்ஸ், எல்லா சமயம் இந்த ஸ்கூலில் பார்ப்பாத்தினேன், ஆனால் நீ நடந்தவங்களும் அந்த ஸ்கூலில் இருக்க முடியாது, நீ இவ்வளோ சண்டை விட்டுருப்பா. ஹீரோயின் தான் அதெல்லாம் இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எதிராக அவ்வளோ சண்டை விட்டுருப்பா. நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டேன், நான் அந்த ராக்னர் மிஷினில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணோம், நான் அதனால் இங்கே இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல. இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த பொண்ணு ஓயாமல் சொன்னதே சொல்லியிருப்பா. ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்க, உனக்கு அவன் ஸ்கூலில் விட்டு போகணுன்னு ஆசை, அவனுக்கு அந்த ஸ்கூலில் இருக்குன்னு ஆசை, பேசாமல் 2 பேருக்கு நல்ல மேட்ச் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டிசிஷனே ஃபைனல் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக நீ இந்த மேட்ச்சில் தோற்று போயிருந்தில்ல, நம்ம ஹீரோ பார்த்து அவனும் தோற்று போகிறா, நீ எல்லாம் என்னை தோக்கடிக்க முடியாதான் அவள் சொல்லியிருந்திருப்பா. அதே சமயம் அடுத்த நாள் ட்ரைனிங் கண்டி ஒரு ஐலாண்டுக்கு வந்துருப்பாங்க. அந்த ஐலாண்டில் வந்த அடுத்த செகண்ட் இப்படின்னா சரி நம்ம வந்தோன்னே ரெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது, ட்ரைனிங் தான் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுக்கலாம். அதை பொண்ணு சொல்லியிருப்பா. ஹீரோயின் சொல்கிறா ஒரு போய் டார்ச்சர் பண்ணுவா ட்ரைனிங்னா சரி பார்த்துக்கடா அப்படின்னு ஹீரோட சொல்லிட்டு அவங்க இருந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல வந்தோன்னு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்திருக்கா. இந்த பொண்ணு விடாமல் பண்ணால் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கேன், மெசேஜ் கொடுக்க சொல்லி. சரி மெசேஜ் தானே போய் கொடுப்பேன்னு இவனுக்கு ஹெல்ப்புக்கு வந்தால் அந்த இடத்துல இந்த செலீஸ் பொண்ணு அப்படியே டிஸ்போடாமல் இருப்பா. இவன் டிஸ்போடாமல் இருப்பான்னு சொல்லி இவனும் பார்த்துருப்பேன். டக்குன்னு வேணா இவனு மெசேஜ் பண்ணியிருப்பேன். சரி நான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை. நம்ம ஹீரோ இப்போ என்னை எதுக்கு பார்க்குறா, இப்போ பார்த்தானா இன்னும் கத்துவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்கு அந்த லூனோ பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுருப்பேன். நீ ஆமா நான் உனக்கு கவனிக்கவே இல்லை, சரி நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தா நம்ம 2 லஞ்சு சாப்பிடலாமா ஒன்றா இல்லை சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியில் வந்துருப்பேன். வெளியில் வந்தால் இந்த செலீஸ் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்திருப்பா, அவள் பேர் சானியா. அந்த சானியா பண்ணா நீ என்ன எப்படிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பேசணுமே இல்லை, ப்ளூ பொண்ணு தான் கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றிருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பேன். அவள் இருக்க இடத்துல பண்ணா இந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இருக்கால அவள் இருந்திருப்பா. அவள் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீ அந்த பொண்ணை கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், நீ அப்படி தோத்தா கூட நான் உனக்கு கண்டி சண்டை போடுறேன்னு இவ்வளோ சொல்லியிருப்பா. அடுத்த நாள் இந்த ஹீரோவும் என்ன பொண்ணு வேஷம் போட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணுற கண்டி வந்துருப்பேன். 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறேன் உனக்கு பையனாலே பிடிக்காதாமே, உண்மையாக இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிக்கும், இங்கே ஸ்கூலு ஃபுல்லாக பண்ணால் அப்படி பரப்பி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு இவ்வளோ சொல்லியிருந்திருப்பா. இந்த ராக்னரார் அப்படின்ற மான்ஸ்டர் பண்ணால் கல்லுக்குள்ளே வந்து தப்பிச்சு போயிருக்கும். ஒரு ஷீல்டுக்குள்ளே தான் அதுக்கு ஸ்டோன் மாதிரி அடந்துருக்கும். இப்போ அந்த ஸ்டோனோட அதை தப்பிச்சு போயிருக்கும். அதே சமயம் இந்த இடத்துல செலீஸ்னு ஒரு பொண்ணு கேட்டால் அந்த செலீஸ் பொண்ணு கூட அவரோட ஃப்ரெண்டு இருப்பா. அவங்க 2 பேருக்கு ஹீரோ சுத்தமாக பிடிச்சிருக்காது. நம்ம ஸ்விம்மிங் கிளாஸ் தான் போகிறோம், அவன் இந்த இடத்துல இருந்தால் காண்டாருன்னு சொல்லி இந்த இடத்துல செலீஸ்னு சொல்லியிருந்திருப்பா. இவங்கெல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ பொண்ணுங்கள்லாம் பார்த்து ரொம்ப பார்த்தீங்கன்னா வெக்கப்படுகிட்டு ஏய் இது வந்து ஸ்விம் சூட் தானே, இதை பார்த்துலாம் வைக்கப்படாதான் இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேறு ட்ரெஸ் பண்ண முடியாமல் தண்ணி இருந்திருப்பா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த செலீஸ் பொண்ணும் அவரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அம்மா இந்த இடத்துல என்ன எல்லாம் ட்ரைனிங் எடுக்காமல் சும்மா பேசிடுங்க, நான் ட்ரைனிங் எடுக்கான்னு அந்த இடத்துல வந்தேன், எனக்கு ட்ரைனிங் எடுத்துக்கன்னா அடுத்த நாட்களுடைய மேட்ச்சுக்கு நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணு வேறு பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வேறு 3 பொண்ணை கூட்டி போய் பாப்பா உனக்கு வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு போக சொல்லியிருந்தாங்க. அதான் ஆள் விடுங்கம்மா சாமிகளை என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம ஹீரோ வேமா ஓடி வந்துடுற அந்த செலீஸ் பண்ண போய் என்ன இடித்து கீழே தள்ளி விட்டுருப்பேன். சாரிப்பான்னு சொல்ல அந்த பொண்ணு சமட்டன்ஸாக இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய பேட்டில் நீ வந்து கண்டிப்பாக தோக்க தாண்டா போகிற, நான் பாரு உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லி இந்த பொண்ணு கிளம்பிருப்பா. அந்த செலீஸ் பண்ணிருக்கல அவள் ஹீரோட தாத்தாட்ட தான் ஸ்வாட் ப்ராக்டிஸ் எல்லாத்துமே கற்றுருப்பா. அவளோட தாத்தா செத்ததுக்கு காரணமே இந்த பொண்ணாக தான் இருந்திருப்பா.
இதெல்லாம் ஹீரோட்ட சாரி கேட்கணும், ஆனால் ஹீரோட்ட நான் பேசவே முடியல அப்படின்னு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனால் வெளியில் அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். அடுத்த நாள் மேட்ச் நடந்திருக்கும். யாருக்குன்னா இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்குமா தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் இந்த பொண்ணு ஜெயிச்சாலும் நம்ம ஹீரோ இந்த அகாடமிட்டே வெளியே போயிடணும். இந்த ராக்னர்னார்க் அப்படின்ற விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரூலாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ ஜெயிச்சானா இந்த ஸ்கூல்லே இருக்கலாம், அந்த ராக்னார் மிஷன்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பொண்ணோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோட தாத்தா தானே ஸ்பாட் ஃபயர்ஸ் எல்லாத்தையும் கற்றுப்பா. அதனால் பயங்கரமாக பண்ணா ஹீரோ அடிச்சு கதற விட்டு இருந்திருப்பா. அதே சமயம் இந்த இடத்துல 2 பேரை கார்டுக்கு போட்டிருப்பாங்க. அவங்க இருக்க இடத்துல ஒரு ஸ்பை எடுத்து வந்திருப்பேன். இந்த இடத்தையே கொலாப்ஸ் பண்ணுறக்கானே தான் அவனும் வந்திருப்பேன். அது வேறு யாரும் இல்லை, இந்த செலிஸ் பொண்ணோட ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு புதுசாக ஒரு கிங்டம் அமைக்க போகிறோம், அந்த கிங்டத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த இடத்துல எல்லாத்தையும் அழுகிருக்கானே வந்திருப்பா. விசில் ஊதி பண்ணினா நிறைய மான்ஸ்டரே பண்ண அந்த இடத்துல வர வச்சுருப்பாங்க. இவரோட மிஷினை வச்சு இங்கே இருக்க எல்லாத்தையோட சண்டை இருந்திருப்பா. விசில் வேறு ஊதிருப்பாங்கல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் இடத்துல மான்ஸ்டர் வர்ற மாதிரி இருந்திருக்கோம். பார்த்தா அந்த இடத்துல ராக்னார்க் இருக்குல்ல, அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் தான் வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லாரும் ஐலாண்டில் இருக்க எல்லாத்தையும் சேஃபாக வெளியேற்றுன்னு சொல்லி அந்த வேலையில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி இருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு உடம்பு முடியாமல் நடந்து வந்துருப்பா. ஹெட் மாஸ்டர் தான், உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அதுக்கு இந்த கிங்டத்தை எதுக்குன்னாலும் சரி நான் அவ கூட சண்டை விட ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பண்ண அந்த மான்ஸ்டரோட சண்டை விட்டுருப்பேன். இந்த பொண்ணு இருக்கால, அவள் நீலாம் சண்டை விடாத, நான் சண்டை விட்டுக்கன்னு சொல்லி இந்த மான்ஸ்டரோட சண்டை விட்டுருப்பா. அவளுக்கு அடி விட்டுருக்கான். நம்ம ஹீரோ தான் சேஃபாக பண்ணால் அவளை வந்து காப்பாற்றிருப்பேன். அதே சமயம் இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டும் பண்ணா இவளே பண்ண போட்டுருக்கான்னு ட்ரீட் பண்ணியிருப்பா. ஹீரோ தான் நடுவில் பொண்ணு காப்பாற்றிருப்பேன். ஒன்னால அவளை காப்பாற்ற முன்னே நினைக்கிறது இல்லை, ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுருக்கா. இந்த பொண்ணுக்கு என்ன கீழே மயக்கப்பட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோட்ட வந்து சாரி கேட்குறா. ஆக்சுவலாக உன்னோட தாத்தா செத்ததுக்கு நான் தான் காரணம், என்னால் தான் என்ன அவர் வந்து செத்தாரு, நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த மேலிடத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணுறதுலாம் இன்னும் அவங்க தாத்தா சொன்னேன். அவரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அடுத்த நாள் பண்ண அவங்க தாத்தா பொறுத்துட்டாங்க, அவரை துரோகின்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாத்தையும் காரணம் நான் தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் பண்ணது சரிதான், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்காரு. பார்த்தோன்னு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். நான் இந்த மாதிரி பிரச்சனையில் நீ தலையிடக்கூடாது, நீ சேஃபாக இருக்குன்னு தான் இந்த மாதிரி பண்ணேன். இதுவே உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால் போனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல இவன் கையில் இருக்க பிளாக் ஸ்வாலை பார்த்து இந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டுப்பா. இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் அந்த மாஸ்டர் அடிக்கன்னு சொல்லி தனியால் இருந்தால் எல்லா மாஸ்டரையும் நான் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அதை அடிக்க திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்டு இந்த மாஸ்டர் உங்களால் தனியாக அடிக்க முடியும் இல்லையா, வாய்ப்பே இல்லை, நீ இந்த இடத்துல சாதாரண போகிறேன்னு சொல்ல அதையும் பார்த்துலான்னு சொல்லி இவனை அடிச்சுருப்பேன். இந்த மாஸ்டர் உடம்புனா அதுக்குள்ளேருந்து ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி இருந்திருக்கு. அந்த கிறிஸ்டல் பாலை வேற ஒருத்தர் இருந்திருப்பேன். ஆனால் அவன் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கான். பார்த்தா அது அவன் கிடையாது, வேறு யாரோ ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்கா. நீ அவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாடா என்ன கொஞ்ச நாளில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதே சம்பவம் இந்த இடத்துல நடக்கும்போது எல்லோரும் ரெடியாக இருங்கடா சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணுகிட்ட ஏமா நீ ரொம்ப சோகமாக இருக்கீங்க கேட்கல, இல்லை நான் பண்ண தப்புக்கு நீ என்ன நினைப்பியோ நான் நினச்சிக்கிருந்தேன், ஆனால் நீ ரொம்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி இவனும் என்ன சந்தோஷமாக 2 பேர் பேசியிருந்திருப்பாங்க. 2 பேர் கிட்டத்தட்ட ஃப்ரெண்டாக வாங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல கீழே ஏதோ ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அதை அவனால் ரிமெம்பர் பண்ணியிருக்க முடியாது. இப்போ தான் இவங்க இறக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஷிப்பு வானத்தில் வர்ற மாதிரி இருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளோட பேர் பை, அவளை பார்க்க போனால் அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கேன். இப்போ எப்படிமா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேசியிருக்கல, முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டான்னு சொல்லி இவங்களும் போயிருந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ இருக்கல வாடா என் கூட சொல்லி இவனோட மிஷினில் ஒரு லிமிட்டர் இருந்திருக்கா. அந்த லிமிட்டை ரிமூவ் பண்ணியிருப்பா. நான் அது போக வேறு ஒரு லிமிட்டர் வச்சுருக்கேன், நீ தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்க, ஆனால் அது ஒன்றே சாரித்தரும் பார்த்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அவளும் சொல்லியிருந்திருப்பா. இந்த ஹெட் மாஸ்டர் இருக்காங்களே இவங்க அந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணமே இந்த ரூனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி தான். இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயத்தில் முக்கியமான தடையானது அந்த ராக்னார் மாஸ்டர் தான். அது செத்த மட்டும் தான் அந்த ஒரு வாட்டர்லேருந்து மேலே வரும், அதனால தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி வந்துருப்பாங்க. இந்த பொண்ணு வேறு உடம்பு முடியாமல் இருப்பாள், அவர்கிட்ட என்ன ஆச்சுமா ஏதாச்சுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கல. இவங்கெல்லாம் டீம் அப் ஆகி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. 10 பேரும் பண்ணால் உள்ளே போய் எட்டுறான்னா அந்த இடமே பெண்ணா ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும். மொத்தம் 11 லெவலில் இருந்திருக்கும். இவங்க இருக்கிறது இப்போ 1 லெவல் தான். போக தான் நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் இவங்களும் வச்சுருப்பாங்க. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல எனர்ஜி இல்லாதனால எல்லா இடமும் என்ன ஷட் டவுன் ஆன மாதிரி இருக்கும். சரி டீமாக பிரிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் பண்ணா டீமாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் அந்த செலீஸ் பண்ணிருக்கல அவர் ரொம்ப பண்ணால் தனிமையாக தான் இருந்திருப்பா. இருந்த ஒரு ஃப்ரெண்டு போயிருந்திருப்பா. நம்ம ஹீரோ ஏமா என் கூட வேணா ஜாயின் பண்ணிக்காது இல்லை, இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, இவன் யார் கூடயுமே இது வரைக்கும் பழகிருக்க மாட்டேன், இன்ட்ரோட்டாக இருந்திருப்பா. இந்த பொண்ணோட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு மற்ற பொண்ணுங்களாம் பேசியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோ அந்த தங்கச்சி கூட தான் அந்த இடத்துல வந்திருப்பேன். அவள் கூட இருக்க ஃப்ரெண்டோ எனக்கு தூரத்தில் ஏதோ ஒரு சிக்னல் காட்டுது, போய் பார்க்கலான்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு பொண்ணு மயக்க முடிக்கல இருந்திருப்பா. இவ யார் புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ளூ இருக்கால அவள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து பார்க்கா, இவ மனுஷி கிடையாது, இவ ஏலியன் மாதிரிக்கே இருக்கா, எல்லாரும் இந்த இடத்துல வந்து தள்ளி போயிருங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் போய் பிரின்சஸ் இது எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், அதாவது ஹீரோயின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், ஹெட் மாஸ்டர்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் சொல்லி அனுப்பி வச்சுருந்துருப்பாங்க. இவன்ட்டு தனியாக இந்த இடத்துல அந்த பொண்ணு யாராக இருக்குன்னு தொட்டு பார்க்குறாங்க. தொட்டோன்னா அந்த பொண்ணு ஆக்டிவேட் ஆகிருந்திருப்பா. ஆக்டிவேட் ஆகிட்டு சிஸ்டம் வந்து லோ பேட்டரியில் இருக்குது, சிஸ்டம் ரீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பண்ணால் இன்ஃபர்மேஷன் இல்லை இவ்வளோ திரும்ப துணியிருப்பா. ஏமா யாருமா சரியான லூஸாக இருக்கான்னு சொல்லி இவங்க திரும்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னை வந்து தூக்கி குப்பையில் போட்டுறாங்க, என்னை வந்து அழிச்சிடறாங்க சொல்லிட்டு திரும்ப விளை இருந்துச்சிருப்பா. என்கிட்ட பழைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே எனக்கு மறந்து வச்சு, ஆனால் என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் என்னால் திரும்ப கொண்டாட முடியாது, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி இங்கே இருக்க ப்ளூ பண்ணிட்டேன். பேஸ்மெண்ட்டில் பவர் சோர்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் இருக்க சிஸ்டத்தில் நீங்கள் என்ன ரீப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா எனக்கான மெமரிஸ் எல்லாமே எனக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன
என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு கேட்டு தூரத்தில் வந்து ஹெட் மாஸ்டரும் பார்த்துருப்பாங்க. இவளை பார்த்தா மனுஷமாகி தெரியல. ஆமாம் இவ ஒரு டால்னு எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல. இங்கே குரூப் மீட்டிங் திரும்ப அந்த 4 குரூப் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 4 குரூப்பில் தப்பிச்சு போனால ஒரு கமாண்டர் ஸ்டார்டிங்கில் கூட அப்படின்னா அட்டாக் பண்ணிப்பல அவன் என்ன பிடிக்கலான்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூடவே ஹீரோவை பற்றி தானே பேசுனாங்க. ஏன்னா ஹீரோ அந்த பெரிய மனசில் இருந்தேன், அவனுக்குள்ள நிறைய பவர் இருக்குது. அப்புறம் அவங்க பொண்ணு கூட தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ இருக்க குயின்ட்டை இங்கே இருக்கணும் 10 வச்சுருந்துருப்பேன். அந்த ஒரு விஷயத்த அவங்களும் அது என்ன நான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பையை தூக்கிட்டு போயிருந்திருப்பேன். இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கா, அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. இடமே இப்போ என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கல. வெளியிலேருந்து ஒருத்தன் விசில் ஊதிருப்பேன், கூடி போட்டு வந்தால அவன் நம்ம என்ன விசில் ஊதிருப்பேன். அந்த விசில் ஊதின சத்தம் கேட்டோன்னே இந்த ரூயின்குள்ளே ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கோம். அந்த மாதம் ஹீரோ அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோட கையை பிச்சு எடுத்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மேலே இருக்கவங்களுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ரூயின்குள்ளே பார்த்தா மொத்தம் 3 மான்ஸ்டர் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி தப்பிச்சு வந்த ஒரு மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ டீம் ஆல்ரெடி அடிச்சுருப்பாங்க. அது போக இன்னும் 2 மான்ஸ்டர் இந்த ரூயின்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப டேஞ்சர் நம்ம ஹீரோ நம்ம பின்னாடி போயிடலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஹெட் மாஸ்டர் இல்லை நம்ம அந்த இடத்துல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த இடத்துல பை இருக்கல அவள் வெளியில் கிளம்பியிருப்பான். மற்றவங்கள காப்பாற்ற போகிறேன். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க கண்டிப்பாக அவள் பின்னாடியே போயிருந்திருப்பேன். இங்கே இருக்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கோம். அந்த பை தான் அவளோட பவர் யூஸ் பண்ணி பின்னா அடிச்சிருந்திருப்பா. அதே சமயம் அந்த பையை டக்குன்னு பேஸ்மெண்ட் கீழே வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பா. என்ன பேஸ்மெண்ட் சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து அந்த இடத்துல கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு இவனுக்கு லைட்டாக அப்பப்போ ஸ்ட்ரைக் ஆகி போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி இவனும் வந்து பார்க்குறேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. மனுஷங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு வேறு சுகமாக உட்காந்துருப்பா. என்னம்மா ஆச்சு உனக்கு ஒன்றும் ஆளே தெரியல, இந்த இடத்துல தான் மாஸ்டர் இருக்கிறதில்ல, அந்த மாஸ்டர் நீந்தனமாக இருந்துச்சு என்ன மறந்துட்டேன்னு பேசிகிட்டு இருக்கல. இவனோட கழுத்தே பண்ண அந்த பொண்ணு நடிச்சிருந்துருப்பா. நம்ம ஹீரோ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, கழுத்து விடுமான்னு சொல்லலை. கரெக்டாக பண்ணால் அவளுக்கு மயக்கமாய் கீழே வந்துருப்பா. இவளை கண்ட்ரோல் பண்ணதை இந்த இடத்துல அந்த கூடிப்பட்டு இருந்தால அவன் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட கழுத்துலேயே கத்தி வச்சு ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி செமையாக பண்ண மிரட்டிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் அவனு சொல்கிறேன், நீ என்னை சாகிடுச்சுன்னா இந்த பொண்ணு சத்துருவா. இப்போ உடம்புக்குள்ளே நான் அந்த மான்ஸ்டர் சீடை விதைச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் இவனும் சாக போகிறா. இவளை காப்பாற்றுன்னு நினச்சி வச்சுக்குவே. நான் சொல்கிற ஒரு விஷயத்த பண்ணி சொல்கிறத செஞ்சுட்டுன்னா அந்த பொண்ணை போனால் புட்டுன்னு உயிரோட வருவேன். எனக்கு வந்து அந்த ரூன் இருக்குல்ல, அந்த ரூன்குள்ளே என்ட்ரானா அதுக்கு ஒன்றால் மட்டும் தான் முடியும். உனக்கு தான் யார் சாவின்னு தெரியுமே. அந்த பொண்ணை வச்சு பண்ணால் அந்த ரூன்குள்ளே போயிரு. நீ மட்டும் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா உடனே நான் சாடிச்சேன்னு சொல்லி இவனும் மிரட்டிட்டு போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை திரும்ப பண்ண அவளோட ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கொண்டாந்து விட்டுருப்பேன். அவளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். ஏன் அவளுக்கு இப்படி ஆணுன்னு சொல்லிட்டு பண்ணா ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் தான் எல்லா நடந்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது அவங்க ஹீரோட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அந்த ஹெட் மாஸ்டர் இந்த பொண்ணோட அக்காவை தான் இருக்கும். அவள் ஆல்ரெடி செத்துட்டாடா, அந்த மான்ஸ்டர் ஃபுல்லாக அவளுக்கு டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அவள் என்ன கொஞ்ச நாள் சாக போகிறா. அதுக்காண்டி தான் அந்த ரூன்குள்ளே ஏதாச்சும் டெக்னாலஜி இருக்கும்ல, அதை வச்சு அவளை வந்து குணமாக்குறான்னு நினச்சேன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அவளை காப்பாற்றுமாக்கே தான் என்னோட உயிரை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசு பேசுவாக்கான ஞாபகம் வருது. அதில் ரொம்ப சுகமாக இருந்திருப்பேன் இவங்க அம்மா இருந்தப்போ. அப்போ அந்த பொண்ணு தான் ஆறுதலாக பக்கத்துலேயே இருந்திருப்பா. இதுக்காண்டியாச்சும் இவரை வந்து காப்பாற்றணும்னு இவனை ஹீரோயின்ட்ட அந்த லிமிட் ஒன்று செட் பண்ணியிருப்பாள் இவனோட மிஷினில். அது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண அந்த லிமிட் என்னால் யூஸ் பண்ண மாதிரி நீ தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ தான் இவன் காதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கான். இவன் வச்சிருக்க இந்த மிஷின் மூலமாக தான் கேட்டுருக்கான். நீ அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு நினைக்கியா? அப்போ உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன், அதை மட்டும் சொல்கிறான்னு ஒருத்தன் வந்து பேசியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ திரும்ப ரிவென்குள்ளே தான் போகிறாங்க. அதில் ஏதாச்சும் டெக்னாலஜி கிடைக்குமா நீங்களும் அதை போய் செக் பண்ணலான்னு தான் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ என்ன அந்த மான்ஸ்டர் வந்தப்போ கீழே இந்த ரூம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏலியட் போட்டிருக்கால அவளும் என்ன என்னால கீ ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆனால் இங்கே கீயே பண்ண நம்ம ப்ரூவ் பண்ணாதான் இருப்பா. அவளும் அவள் கையை வச்சு கீ ஓப்பன் பண்ணியிருந்திருப்பா. எப்படி ஓப்பன் பண்ணால் ஏதாவது ஸ்டாக்கு அவளும் சமாளிச்சிருந்திருப்பா. அந்த பொண்ணு என்ன தானே ஃபஸ்ட்டு பார்த்தா, அதனால் அவள் வந்து என்னை மாஸ்டர் நினச்சிட்டா. அதனால தான் அவள் பேரை வச்சு நானும் மனசில் நினைச்சோம். இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ சமாளிச்சிருந்திருப்பா. இவங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல வெறும் கிறிஸ்டலாக இருந்துருக்கா. இப்போ தான் அந்த இடத்துல அந்த 7 ரூபாய்க்கு அந்த அந்த பொண்ணு அவங்க யாரையும் நான் சும்மா பண்ண மாட்டேன், இது எல்லாமே என்னோட பிளான் தான், நான் வந்து என்னோட மாஸ்டர் தான் விசுவாசமாக இருப்பேன்னு வெள்ளி மேகி பேச ஆரம்பிச்சிருப்பா. ஆக்சுவலாக யாரை மாஸ்டர்னு சொல்லி போனால் இங்கே இருக்க கூடி போட்டவன தான். கூடி போட்டவன் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கால அவளே இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல எல்லாத்தையும் சாடிக்க சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு இப்போ என்ன அந்த பொண்ணை தடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அவள் ஃபுல் லிமிட் பவரையும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் ஹீரோயின் வந்து வேணாம் அதெல்லாம் பண்ணாதே தெரிஞ்சிருப்பா. இப்போ தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பல, அது ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். அந்த அண்ணனே இந்த இடத்துல வந்துருப்பேன். நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இந்த பொண்ணு நீ என்ன உன் தம்பியை காப்பதற்கான வந்து நம்ம அண்ணங்காரன்ட்ட கேட்டால் அவன் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பேன். இப்போ தான் என்ன இவன் கையில் இருந்துச்சு விசில், அந்த விசில் மூலயமா இங்கே கூடிய அந்த சைல்டு ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இவள்கிட்ட இருக்க விசில் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், இவனுக்கு இருக்க விசில் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இவ பார்க்குறா என்ன இதோட முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நான் ஃபைனல் வாங்கி தரேன், இந்த இடத்துக்கு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு இவ புதுசாக ராக்னர் மாஸ்டர் பண்ண திரும்ப கிரியேட் பண்ணியிருப்பா. அந்த மாஸ்டர் மூலமாக இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருப்பா. இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடிக்க பண்ணால் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு ஹீரோவை பார்த்தீங்கன்னா டாமாவெலாம் அட்டாக் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோயை லாக் பண்ணி வச்சுருப்பா. அவரோட அண்ணங்காரன் ஆக்சுவலாக அவன்கிட்ட பேசல சொல்லியிருப்பேன். அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த கேள்வியை நீ அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு நினச்சினா அந்த விசில் இருக்குல்ல, அந்த விசிலை உடச்சிரு, அதுதான் ஒரே வழி தெரியல. அந்த விசில் இவங்கிட்டே ஒன்று வந்துருக்கும், அந்த விசில் மூலிமா இவளை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க ஆல்ரெடி. இப்போ அந்த ராக்னர் மான்ஸ்டர் பண்ணால் அவன் அந்த விசிலை உடச்சலாம் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன்.
இப்போ இந்த ராக்னார் மான்ஸ்டரை அழிச்சே ஆனால் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் வந்து இவனை லாக் பண்ணி வச்சுக்கோம்ல, இவனோட ஓவர் லிமிட் எல்லாத்தையும் என்ன ஆன் பண்ணி இந்த இடத்துல இந்த மான்ஸ்டரை அழுத்திருப்பேன். அந்த மான்ஸ்டரும் என்ன அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் இருந்திருப்பேன். கூட என்ன காரணம், நீ இப்போ அவனை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனோட சிந்தனையே இப்போ மாறி போச்சு. அவன் இந்த இடத்துல ஆக்சுவலாக அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றுன்னு நினைச்சிருக்கேன். அவன் முன்ன வந்ததோட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இந்தாண்டா எனக்கு ஏற்ற எனிமி சொல்லி இவனும் வில்லத்தனமாக சிரிச்சிருந்திருப்பேன். இந்த சைல்டு ஃப்ரெண்டுக்கும் எல்லாமே முன்னே இருந்தோட இப்போ நார்மலாக இருந்திருக்கோம். அவனும் நம்ம ஹீரோட்ட ஜாலியாக பேசியிருந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு உடம்புல அடிபட்டு இருந்துல, அந்த காயங்கள் எல்லாமே குணமாக இருந்திருக்கா. இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் போகுது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீ தான் என்னை டேட்டிங் கூட்டிட்டு போன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா பொண்ணுகளும் ஹீரோட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. செலஸ் பொண்ணு அப்புறம் நம்ம ஹீரோட சைல்டு ஃப்ரெண்டு எல்லாருமே என்ன நான் தான் ஹீரோட போவேன், நான் தான் ஹீரோட போனேன், எல்லாருமே அடிச்சு சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் அங்கே இருக்கிற பசங்க நீ வேணா ஒரு 3 நேரத்தை சூஸ் பண்ணி அன்னைக்கே பெண்ணா என் கூட டேட்டிங் போ, அதில் யாரை பிடிச்சிருக்கோ அவன் கூட பெண்ணா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நீ வந்து டேட்டிங் போ, என்ன சொல்கிறா 3 நேரத்தோட பழகிப்பார் அப்படின்னு உங்களும் சொல்லியிருப்பாங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேட்டிங் யார் கூட கேட்டினா செலஸ் பண்ணிருக்கால அவ கூட தான் என்ன ஃபஸ்ட்டு டேட்டிங் இருந்திருக்கா. இவனும் போய் பார்க்குறேன், அந்த பொண்ணு நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுருந்துருப்பா. சரி சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ தான் சாப்பிட்டுன்னு சொன்னால் அந்த பொண்ணு மேலே நம்ம ஹீரோ எக்கு தப்பாக விழுந்துருப்பேன். அடுத்த செகண்ட் டேட் வான்னு சொல்லிட்டு அடுத்த டேட் பின்னா ப்ளூ பண்ணிருக்கால அவ கூட தான் இருக்கும். இந்த இடத்துல மிகப்பெரிய பார்ட்டி மாதிரி பின்னா இவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணு முன்னா நல்லா டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ கூட. அடுத்து தான் முன்னா பட்லர் பெண்ணா இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம உண்மையிலே லவ்வராக இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் நம்ம வேணால் சும்மா கிஸ் பண்ண மாதிரி ஆக்டிங் போன தெரியல. இவனை பக்கம் தான் வந்துருப்பேன். இந்த பொண்ணு டக்குன்னு கிஸ் கொடுத்து என்ன இந்த வாட்டி நீ தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ட்ரிக்காக பண்ண நம்ம ஹீரோ ஏமாற்றிருந்துருப்பா. அடுத்த ரேட்டிங் நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக தான் இருந்திருக்கா. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சது இந்த ஹெட் மாஸ்டராக இருக்கும். அவங்களும் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை இந்த பொண்ணு சர்ச்சுக்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பா. நல்லா தூங்குடா ரெஸ்டர்ரா, இங்கே வந்து உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மடியில் தூங்க வச்சுருப்பா. அடுத்த நம்ம ஹீரோ கடைசியாக வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீ வந்து என்னோட நைட்டை அடுத்து வந்து பதவி ஏற்றுக்கிறியா? நான் தான் இந்த இடத்துல பிரின்சஸ் ஆக போகிறேன். அதனால் அந்த ஃபெஸ்டிவலில் நான் ஸ்பீச் கொடுப்பேன். ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் நான் உன் நைட்டை பதவி ஏற்றுக்கிறதுக்கு கேட்பேன். நீ வந்து ஓகே சொன்னேன் என்ன சரியா பதில் வந்து முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லி இந்த பொண்ணு கிளம்பி இருப்பா. அதே சமயம் இந்த தங்கச்சி இருக்கால உன்னை ஒரு பொண்ணு கொள்றதுக்காண்டி ரெடியாக இருக்கா, அவள்கிட்ட வந்து நீ சேஃபாக இருக்கணும், அவள் மட்டும் நீ பார்த்தேன்னா கொஞ்சம் சேஃபாக இருன்னு சொல்லியிருப்பா. இப்போ பேசிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட் வேணா அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்திருப்பா. இந்த பொண்ணு மாஸ்டர் தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பா. ஆக்சுவலாக நான் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு செர்வெண்ட்டாக இருப்பேன், நான் ஒரு நல்ல செர்வெண்ட், என்னை வந்து நம்புங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்தில் எவ்வளோ வந்திருப்பா. உங்களுக்கு என்ன வேணால் செய்வேன், நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்வேன், என்னை இப்போலேருந்து உங்களோட செர்வெண்ட்டு கூப்பிட்டுக்கலாம், அவங்களோட வயசு கம்மி தான் அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோட கான்சன்ட்ரேஷன் செதறிட்டு இருந்திருக்கா. நம்ம தங்கச்சிக்காக தான் டேய் என்னடா பண்ணுறா அவளை நம்பாதான் சொல்லலை, நான் உங்களுக்கு எப்போயுமே விசுவாசமாக இருப்பேன், சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதை அப்புறமே பேசிக்கலாமா, நான் தேவைப்படுறேன்னு சொல்லி இவனை அனுப்பி செஞ்சுப்பேன். இந்த பொண்ணு டக்குன்னு கிளம்பியிருப்பா. நீ அவ்வளோதான் நம்பாத, யாரோ வச்சு டக்குன்னு வந்தானா நம்பிடுவேன்னு சொல்ல, இல்லைம்மா பார்க்க வந்து நல்லவமாக்கி தான் இருந்தா அதனால தான் சொல்ல. நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு கீழே வந்துருப்பா. இதை பார்த்து இங்கே இருக்க ஹீரோயின் எல்லாமே காண்டா இருந்திருப்பாங்க. இவளும் வெளியில் நடந்து வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அம்மா நீ உண்மையிலே பண்ண எனக்கு வந்து செர்வெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறியா, நீ எதுக்காக பண்ண கூட செர்வெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு தெரியல. இந்த இடத்துல இவங்க அப்பா முன்னாடி ராஜாவாக இருக்கல, அப்போ இந்த பொண்ணு கூட ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி போட்டுருந்துப்பாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு விசுவாசமாக இருக்கணும்னா செர்வெண்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறேன், வேற ஒரு விஷயம் இல்லை. சரி உங்கள்கிட்ட இருக்க பவருக்கு நீங்கள் இந்த கிங்டத்தை அழுத்து இந்த கிங்டத்தை வேணாலும் டேக் ஓவர் பண்ணலாம், நீ ஏன் என்ன அதை பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட உண்மையான பிளான் தான் என்னன்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த பிளான் இல்லைம்மா அப்படின்னு இவனு சொல்லியிருப்பேன். அப்படியா சரி காத்திரிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த பொண்ணை நம்ம செலஸ் பொண்ணை அட்டாக் பண்ணியிருப்பா. கூட நிறைய பேர் பெண்ணா உள்ள ரவுண்ட் கட்டி இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணால் மற்றவங்க மிஷினை வந்து பெண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியும் போல இருக்குது. இங்கே இருக்க எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோட்ட நான் எப்போயுமே உங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்பேன், இப்போ அதுக்கான டைம் உள்ள இருக்குது, இங்கே எல்லாருமே என் மேலே செமகாலில் இருக்காங்க, அவங்களோட பிளான் எப்போன்னு சொல்லுங்கள், அப்போ நான் வந்து டேரெக்டாக மீட் பண்ணுறேன், நம்ம இன்னொரு வாட்டி கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு சொல்லி இவன் இந்த இடத்துல வந்து காணாமல் போயிருப்பா. அதே சமயம் இந்த கூட்டி போட்ட பொண்ணு இருக்கால அவளும் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வந்துருப்பா. இந்த ரூனுக்குள்ளே தான் அவளும் வந்துருப்பா. அவள் கூட சாணியன்ற பொண்ணு வந்துருப்பா. நம்ம இந்த செர்வெண்ட்டை நம்பலாமா, இவளை பார்த்தா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக அவளை நம்பலாம், அவள் சும்மா டம்மி பீஸ் தான், அவளை வச்சு நம்ம அடுத்த கேம் பிளானே நகட்ட போகிறோன்னு இவனும் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வந்துருப்பா. நம்ம ஹீரோ இருக்கல, ஹீரோ வந்து இங்கே இருக்க கிங்டத்தில் இருக்கவங்க 4 குரூப்பும் கூப்பிட்டு வந்துருப்பாங்க இவன்கிட்ட பேசணும்னு சொல்லி. இங்கே ராக்னார் மிஷின் நல்லபடியாக முடிச்சா. ஆனால் அந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு சில பர்சன்லாம் வர மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே மான்ஸ்டர் தூரத்தில் கேம்ப் போட்டுருக்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எங்கள் கிங்டத்துலேருந்து யாரையும் அனுப்ப முடியாது, நீ ஒரு கிரிமினல் வேறு, ஆல்ரெடி நிறையா துரோகம்லாம் எங்கள் கிங்டத்துக்கு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உன்னை பொழைச்சி போட்டுருந்தா இந்த கிங்டத்தில் என்ன வச்சுருக்கோம், நீ பண்ண வேலைக்கு நீ தான் பலியாடு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் பண்ணால் அங்கே நின்று நீ சமாளிக்கணும், உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா தான் நான் பின்னாடி வருவோம், நாங்கள் டேஞ்சராக இருந்தால் அந்த மிஷினை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவோம், நீ இதுக்கு மட்டும் ஒத்துக்கலைன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐலாண்டுக்கு போனீங்களே எங்கள் பெர்மிஷன் இல்லாமல், அதுக்கு உங்களுக்கு நிறையா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, இங்கே இருக்க தங்கச்சிக்காரி இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்ல.
இங்கே இன்னொருத்தன் பெருசு இருந்திருப்பேன். அவனும் இந்த டோர்னமெண்ட் இருக்குல்லப்பா அதே நீ கண்டிப்பாக வின் பண்ணி ஆனால் இது ரெண்டையும் நீ பண்ணால் மட்டும்னா நீ ஜெயிலில் தான் இருப்ப அப்படின்னு அவங்களும் மிரட்டி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், 2 டாஸ்க்குமே உங்களுக்காண்டி பண்ணுறேன்னு வெகுளித்தனமாக இவனு எல்லாத்துக்கும் ஒத்துருந்துருப்பேன். தங்கச்சிக்காரி சமன்டென்ஷனே இது ஏன்டா உன்னால் பண்ணால் உன்னோட பிளாக் ஸ்வாடை யூஸ் பண்ண முடியாத, அது 12 நிமிஷத்தானே யூஸ் பண்ண முடியும், அப்புறம் எதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டே இருந்தில்ல, வேறு வழி இல்லை கண்டிப்பாக யாராச்சும் ஒரு நாள் ஏற்றுக்கு தானே ஆகணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோயின் இருக்கால அவள்கிட்ட போய்ட்டு இந்த பிளாக் ஸ்வாடு அது வாக்கி இப்போ என்ன ஒரு மிஷினை உருவாக்கி தானே ஒன்று கேட்டுருப்பேன். இந்த செர்வன்ட் பண்ணிருக்கல அவளும் என்ன ஹீரோட்ட பேசக்கானே வந்துட்டுப்பா. நம்ம ஹீரோ கேட்குறியா ஏம்மா அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிங்டமே இப்போ அழிந்து ஒத்து இப்போ புது ரூல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் அப்பாட்ட போட்ட கான்ட்ராக்டுக்கு நீ ஏன் என்ன விசுவாசமாக இருக்க, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தோணுதுன்னு இல்லை. ஆமாம் எனக்கு ஒரு பிரதர் இருந்தேன், அந்த பிரதர் ஒன்னே மாதிரி ரொம்ப நல்லவனாக இருந்தேன், அப்போ தான் உங்கள் கிங்டம் வந்து எங்கள் கிங்டத்தை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து உங்கள் அப்பாட்ட அப்போ கான்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு விசுவாசமாக இருக்கணும் தான் நானும் இப்போ என்ன ஒன்று செர்வெண்ட்டாக இருக்கேன்னு. இவ்வளோ என்னோட தம்பி செத்த இல்லை அவனுக்காண்டியாச்சும் நான் விசுவாசமாக இருக்கேன், அவனோட ஆத்மா சாந்தியாக்காண்டியாச்சும் நான் போட்ட கான்ட்ராக்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும் இவ்வளோ சொல்லியிருந்திருப்பா. அப்படின்னா உன்னோட பிளானுக்கெலாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன், எனக்கு இந்த கிங்டத்தை அழிக்கிறதுல எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அப்படின்னா நம்ம 2 எனிமி தான் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு கிளம்பிருப்பா. நாளைக்கு வேற மேட்ச்சில் செத்துறாதுன்னு சொல்லியிருந்திருப்பா. நாளைக்கு அந்த டோர்னமெண்ட் நடத்தியிருந்திருப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஹீரோயின் அந்த செல்லசன் டீம் இருக்காங்களே இவங்க அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு பண்ண லீடிங்கில் இருப்பாங்க. அடுத்து நடக்கூடிய மேட்ச்சில் நம்ம ஹீரோ ஜெயிச்சானா, ஹீரோ ஜெயிக்கலன்னா அவ்வளோதான், இந்த மேட்ச்சில் தோத்துட்டானா இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க கிங்டமே நீ ஜெயிச்சானே பண்ண நிறையா பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும். நம்ம ஹீரோ எப்படியோ கடைசி நேரத்தில் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்திருப்பேன். நம்ம ஹீரோக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கோம். அடுத்து வேறு அந்த 100 மான்ஸ்டர் இருக்குல்ல அந்த மான்ஸ்டருக்கு பலியாக தான் நம்ம ஹீரோவாக போயானோ, அதனால் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பிருந்திருப்பேன். அடுத்து ஹீரோ இருக்காத அவளுக்கு இன்னொரு ஆளுக்கு மேட்ச் வந்துருக்கோம். நம்ம ஹீரோட மிஷினை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி அங்கே இருக்க எல்லா ஆடியன்ஸையும் அடுத்து வந்திருக்கோம். இதனால் இவ்வளோ வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துல கேவலம் நிறையா மான்ஸ்டர் இருக்குன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல சானியாக தான் இவன் அட்டாக் பண்ணியிருப்பா. தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, அதனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்களும் காப்பாற்றிருப்பாங்க. பலியாட்மாக்கி போய் நல்லபடியாக வந்துட்டேன். நம்ம தங்கச்சி இருக்கால அவன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்திருப்பா. கிங்டம் சொன்ன ரூல்ஸு டாஸ்க்கு எல்லாத்தையும் என்ன கூட இருக்க வேண்டிய சொல்லல. ஹீரோ ரொம்ப பாவம், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதில்ல. அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த மேட்ச் டோர்னமெண்ட் இருக்குல்ல அதில் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சானோ நம்ம ஹீரோயினோட மேட்ச் இப்போ எலிமினேட் ஆகிடுச்சு, அதனால் அடுத்து வந்து இன்னொரு ரவுண்டு வைப்பாங்க. அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சான்னு சொல்ல நைட் டைம் நம்ம ஹீரோ இருக்க இடத்துல நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க இவங்களோட மெயின் ஆர்மியை அனுப்பி வச்சுருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிடேன். அதுதான் அந்த வில்லன் டீமோட மெயினான என்ன பிளானாக இருந்திருக்கும். இது எல்லாருமே அனுப்பி வச்சதுக்கப்புறம் சைலண்ட் அட்டாக் பண்ணி இவன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இல்லை அவன் இந்த இடத்துல கமாண்டரை பார்த்துருப்பேன். இந்த கமாண்டர் தான் ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணியிருப்பேன். அவனும் என்னை வந்து இந்த கிங்டத்துக்கு ராஜாவாக இருக்க சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால் இந்த கிங்டத்தை அழிச்சா மட்டும் போதும், இங்கே இருக்கவங்கள அழிச்சிட்டு புது கிங்டத்தை நானே உருவாக்கினேன், இது கீழே யார் வந்தாலும் அழிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இன்னும் பயங்கரமாக சண்டை விட்டுருப்பேன். எங்களோட அடுத்த பிளான் நீ பார்க்கலையே அந்த பிளானை பாரான்னு சொல்லி ஒரு 5வது ரூன், அந்த ரூன் பார்த்தீங்கன்னா மார்ச்சர் மாதிரி இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணி இவங்களும் எடுத்து வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் இந்த கமாண்டர் அழிக்கன்னு சொல்லி அவனை தனியாக கூட்டியாக இருந்திருப்பேன். இவன்ட்ட இருக்க ஸ்வாட் 12 நிமிஷம் தான் ஆக்டிவேட் ஆகுன்னு அந்த கமாண்டருக்கு தெரிஞ்சிருக்கேன், அதனால தான் தைரியமாக அவனும் வந்துருப்பேன். இவனை கொஞ்சம் ஆட்டம் காட்டியிருந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ அந்த மிஷினை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், அது வேறு ஒரு மிஷினை இன்னும் யூஸ் பண்ணாமல் பார்த்துருப்பேன். அதே சமயம் இந்த இடத்துல சானியா போட்டிருக்கால அப்போ ஹீரோயினை பார்க்கறேன்னு இருந்திருப்பா. இந்த இடத்துல எல்லாமே அழிய போதா, நீ புதுசாக கிங்டத்தில் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, உடனே அடித்து சாடிய போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடனே சாடிச்சிடுவா. உன்ட்டு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்காமே அந்த சீக்ரெட்டை பார்க்கலான்னு சொல்லி இங்கே இருக்க 2 பசங்களையும் போயின்னா வகுத்தில் இருக்க சிம்பிளை பார்க்காண்டி அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டான நேரத்தில் இந்த இடத்துல வந்திருப்பேன். அந்த கமாண்டரை போட்டு தள்ளிட்டா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன். ஹீரோயின் ரொம்ப சாரி கேட்குறா, நான் மேட்ச்சில் தோற்று போயிட்டேன், என்னோட மிஷின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்காக இருக்கல, எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் வேணுமா, நீ ரொம்ப நல்லதா, எனக்காண்டி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இப்போயே நீ எனக்காண்டி உதவி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை ஒன்று கூட்டி வந்திருப்பேன். வெளியே அந்த ஜெயின்ட் மான்ஸ்டர் இருக்குல்ல அது அந்த ஊரே அழிக்கிறக்காண்டி ரெடியாக இருந்திருக்கும். அந்த கிங்டத்தை அழிச்சிட்டாங்கன்னா இவங்க கமாண்டரை வந்து இவங்களும் ஆட்சி அமைக்கலாம்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த கமாண்டரே அப்படின்னா இப்போ செத்து போயிருந்திருப்பேன். இந்த ஜெயின் ட்ரூயின் மான்ஸ்டர் அப்படின்னா இவங்களோட பவர் யூஸ் பண்ணி பண்ணால் விடாமல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சைக்கோமாக்கி இருக்காத பொண்ணு அவள் இப்போ என்ன டென்ஷன் ஆகி பண்ணால் அவளோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை ஓரளவு தடுத்துருப்பா. ஆனால் எதுவுமே விளக்க இருக்காது. நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த ஜெயின் ட்ரூயின் மான்ஸ்டரை அவங்க பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னு சொல்லி இவனும் வில்லத்தனமாக சேர்த்துருப்பா. நம்ம ஹீரோக்கு இல்லை என்னோட பவரையும் நான் கொடுக்குறேன், நம்ம 2 சேர்ந்து இந்த மாஸ்டர் அழிக்கான்னு சொல்லி அவங்களோட பவர் 2 பேர்த்தையும் சேர்த்து இந்த இடத்துல அடிச்சுருந்துருப்பேன். அந்த மாஸ்டரில் ஓரளவு எந்திரிக்க முடியாமல் இருந்திருப்பேன். இந்த இடத்துல நம்ம பைய இருக்கால அவளை வந்து பண்ணால் அந்த வில்லியை அடிச்சுருந்துருப்பா, அவன் நாக் அவுட் ஆகி விழுந்திருப்பா. இவள் அப்படியே சைக்கோமாக்கி மாறிட்டா. இவளோட பவரை பண்ண இப்போ யூஸ் பண்ண போகிற அவளுக்கு தூரத்தில் எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சா நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த மிஷினால் நகர முடியாமல் இருந்திருக்கா. சரி ஓகே நான் போய் செக் பண்ணுறது இல்லை, இந்த சைல்டு ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது, காயங்கள்லாம் பட்டிருக்காது, அவளோட மிஷின் தான் டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் இப்போ தான் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கோம். இவங்க ஊரே 2 துண்டாக இருந்திருக்கும், அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்டு. அது அந்த வில்லியோட பவர் தான், அவள் தான் வேணா பவர்ஃபுல்லான மிஷின் வச்சுருப்பா. இங்கே கிங்டத்துக்குள்ளே வந்து அந்த சானியா பொண்ணு இங்கே இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் போட்டுலாம் இருந்திருப்பா. நம்ம செல்லஸ் இருக்கால அவள் தான் அந்த இடத்துல வந்து அவள் கூட சண்டை கொடுப்பா. நான் உன்னை ஃப்ரெண்டு நினச்சேன், நீ நல்லா முதல்ல ஊற்றிட்டுல,
இப்போ நீ அதுக்கான பனிஷ்மெண்ட் வாங்குவான்னு சொல்லி இவங்க ரெண்டு பயமாக சண்டை கொடுப்பாங்க. இந்த வில்லி இருக்கல அவள் சைக்கோத்தனம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா வித்தையும் எடுத்து கொடுப்பா. அவள்கிட்ட இருக்க மிஷின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் செர்வட் பொண்ணு நம்ம ஹீரோ கூட சண்டை வரக்காண்டி வந்துருப்பா. நம்ம ஹீரோ கேட்குறேன், நீ உன் தம்பியை வந்து எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அதுவா, அது ஒரு பெரிய கதை. அவனை நிறைய சொல்லிட்டு சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அவள் கூட அந்த ஆட்களே பண்ண அவளோட தம்பியை கொண்டு அவனோட தலையை எப்படின்னா புது கிங்டத், அதாவது நம்ம ஹீரோட அப்பாட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுகிட்ட ஒரு கான்டாக்ட் மாதிரி போட்டுப்பாரு, நீ எங்களுக்கு விசுவாசமாக இருப்பியானே, இந்த கான்டாக்ட்கான தான் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பா, நான் பழி வாங்குறதுக்கான தான் இந்த மாதிரி பண்ணேன், உனக்கு இந்த கிங்டத்தை பிடிக்காத, நீனு இந்த கிங்டத்தை அழிச்சு புதுசாக உருவாக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், அப்போ வா நம்ம வந்து இந்த கிங்டத்தை அழிக்கலாம் தெரியல. என்னோட லட்சியம் அது இல்லைம்மா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சிருந்துருப்பேன், அது வந்து கிங்டத்தை அழிக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு இந்த பொண்ணு நடத்திருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை டிஃபீட் பண்ணதுக்கு தான் சொல்கிறேன், நான் இந்த கிங்டத்தை நல்லவங்க கையில் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதுக்கான தான் இந்த கிங்டத்தில் நான் வந்து அட்டாக் பண்ணேன். அதை யாருமே புரிஞ்சுக்கல, எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ இப்போ தான் உண்மையாக சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோனுக்கு அடி வந்ததோ நம்ம ஹீரோனை கரெக்டான இதில் வந்து காப்பாற்றிருப்பேன். இந்த பொண்ணுருக்கால அவளோட பவர் யூஸ் பண்ணி இந்த சிட்டியை மொத்தமாக அழிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. கடைசி அட்டாக் வச்சு இந்த இடத்துல சிட்டி அழிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாள். ஆனால் செர்வன்ட் பொண்ணு வந்து அந்த கிறிஸ்டல் பலூன் ஒன்று வந்துருக்கா, அதை அடிச்சுருப்பா. அதுதான் அந்த ஏலியனுக்கும் உயிர் கொடுத்துருக்கா. அதை வச்சனால அந்த ஏலியன் பொண்ணு அந்த இடத்துல செத்துருப்பா. என் பிளான் போனாலும் பரவாயில்ல, என் மிஷினை வச்சு எல்லாத்தையும் அழைச்சி சொல்லி ஹீரோனோட மிஷின் பவர் வச்சு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பா. ஹீரோயினை தூக்கி ஓங்கி எடுத்துருப்பா. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பின்ன அந்த பொண்ணை அடித்து காலி வந்துட்டு ஹீரோயினை சேஃபாக காப்பாற்றிருப்பேன். இங்கேயா நம்ம ஹீரோயின் தான் அடுத்து பிரின்சஸ் ஆகியிருந்திருப்பா. என்னோட நைட்டை நான் ஹீரோ தான் அறிவிக்கிறேன்னு சொல்லி இப்போ தான் சொல்லியிருந்திருப்பா. மக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரின்சஸ் வாழ்ன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்க எல்லாருமே கை தட்டி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நல்லா பேசினேன் ஸ்பீச் அப்படின்னு சொல்ல. ஆமாம், இப்போ நீ என்னோட நைட் ஆகிட்ட நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கல தூரத்தில் ஹீரோட அண்ணன் வந்திருப்பேன். இங்கே சுற்றி இருக்க இடத்த எல்லாத்தையும் ஸ்டாச்சு வைக்கிருப்பாங்க. இவங்க 2 பேர்ட்டையுமே பிளாக் ஸ்பாட் இருக்கும் போலுக்கு. நான் அந்த இடத்த ப்ரொடக்ட் பண்ண ஆசைப்பட்றேன், இதுதான் என்னோட கிங், இதுதான் என்னோட மக்கள்னு இவனு சொல்லியிருந்திருப்பேன். இதை கேட்டால் அந்த அண்ணன் பண்ணி அந்த வந்து கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ பார்த்து பேசுறக்காண்டி செலக்ட் பண்ணி எல்லாமே வந்துருப்பா. செர்வட் பண்ணு கூட திரும்ப வந்துருப்பா. நான் அவனுக்கு கண்டிப்பாக விசுவாசமாக இருப்பேன். என்ன செய்ய பண்ணுறது இல்லை, அதாவது நீ ஏமா சும்மா இருமா, இங்கே இருக்க எல்லா பொண்ணுமே காண்டாயிட்டுன்னு இல்லை. ஹீரோயின் கழுத்து மேலே கட்டி வச்சு, ஏன்டா நான் உனக்கு என்னடா பண்ணேன், நீ ஏன்டா என்கிட்ட வந்து வரவே மாட்டேற அப்படின்னு சொல்லி அவளும் டென்ஷன் ஆகிற மாதிரி கட்டி இந்த அனிமே இதோட முடியும். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதே மாதிரி எல்லா புறாணிலாம் வர மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி. சீன வீடியோ டேக் கேர், பை கைஸ்.